கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். நாட்கள் வெகு விரைவாக வேகமாக கடந்து போகிறது. இந்த புதிய மாதத்திலே நேற்றைய தினத்திலே காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்முடைய சபைக்காக ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்தார். எத்தனை பேர், நிறைய பேர் அதில் நேற்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக இந்த மாதமும் நிறைய பேர் அதில் கலந்து கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த ஆராதனையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற காண்பிக்கிற அந்த வாஞ்சையை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்தை பற்றி ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 21:38 கடைசி வசனம். எப்படி? இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு போதும். கவனிங்க, என்ன சொல்ல வருகிறேன்னா பாருங்க, இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை வசனத்தை கேட்பதற்கு எவ்வளவு வாஞ்சையா ஆர்வமாக எப்பொழுது வந்தார்கள் போட்டிருக்குது. அதான் பாருங்க, விடிஞ்சதுமே பொழுது விடிஞ்சதுமே காலையிலே எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஆலயத்தில். புரியுங்களா? இங்கே லூக்கா 21 நல்லா இன்னும் தெளிவாக எழுதியிருக்குதுங்க. உங்களுக்கு சில பேருக்கு காலை என்று சொன்னாலே 8 மணி 9 மணிக்கு, ஒரு சில பேருக்கு காலை நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் காலையில் எப்பப்பா எழுந்துப்பா, நான் ஒரு 8-9 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் காலை. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், 8-9 மணிக்கெலாம் எழுந்துருவாங்களா, அது ரொம்ப காலையா அவங்களுக்கு. சரி, அதனால் இங்கே வசனத்தை பாருங்கள் 38. சரி, அதிகாலமே, அங்கே காலைன்னு இருக்கு, இங்கே அதிகாலமே இருக்கு. இப்போ தெரியுதா எவ்வளோ வாஞ்ச? அப்போ நம்முடைய சபையிலையும் மாதத்துக்கு ஒரு முறை முதல் தேதியிலே அதிகாலை ஜெபம் என்று ஒன்று வைக்கிறோம். அநேக ஜனங்கள் இரவே தங்கியிருந்து காத்திருந்து அவனுடைய உபதேசத்தை கேட்கும்படி வருகிறார் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாக்கியத்தை நீங்களும் பெறணும் என்பதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன். வரும் நாட்களிலே இந்த முதல் தேதி ஆராதனையை நீங்கள் முக்கியப்படுத்துங்க. நீங்கள் அசதியாக சோம்பலாக இருக்கக்கூடாது. சிலருக்கு யோசிக்கிறாங்க, எங்கே தூங்குறது உட்காந்துறது, காலையிலே எழுந்திருக்கணுமேலாம் யோசிக்கிறீங்க. அது சரியல்ல. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். சரி, இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வராதவர்கள் நேற்றைக்கு முதல் தேதி இந்த ஆராதனை வாக்கு தத்தத்தை அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்று சொல்கிற அந்த என்ன சொல்கிறது, டச் ஃபோன், ஸ்க்ரீன் ஃபோன் வச்சுருக்காங்களே நிறைய பேர். இப்போ தான் எல்லார்ட்டையுமே அதுதான் இருக்குது, மேக்ஸிமம் எல்லார்ட்டையுமே இருக்குது, ஒரு சிலரை தவிர. அந்த வசதி உள்ளவர்கள்லாம் எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர் இந்த ஜபத்துக்கு வரலைங்க, ஆனால் நாங்கள் அந்த ஃபோனில் நேற்றுக்கே நாங்கள் அதை யூடியூப்பில் போட்டாச்சு. எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்த ஆராதனையை பார்த்தீங்க? கொஞ்சம் கையை உயர்த்திங்க பார்க்கலாம் உங்களுடைய ஆர்வத்தை. இந்த பக்கம் ஐயோ போடுங்க, பார்த்தீங்களா? அறுப்பு மிகுதி ஆயிலோ குறைவுன்ற மாதிரி ஃபோன் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர், ஆனால் பார்க்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்குது. எதுக்கு உங்கள்கிட்ட அந்த ஃபோன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் கேட்டது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தேவைக்கு தான் வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி தேவைக்கு யூஸ் பண்ணாத ஃபோன் எதுக்குன்றதான் என் கேள்வி. நம்ம மற்ற தேவைகளுக்காக தான் வச்சுருக்குறோம். அந்த ஃபோனில் இருக்கிற வசதியை நம்ம பயன்படுத்திக்கணுமே. அப்போ இதை தவிர மற்ற காரியங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் என்று தானே அர்த்தமாகுது. இது போல் காரியங்களுக்கு அதுக்கு இடம் தர்றதில்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சில பேர் டேட்டா காலி ஆகிடுன்னு பார்க்குறது கிடையாது.
அதை வச்சுக்கிட்டு வேற என்னென்னதையோ பார்த்துட்டு இருக்குது ராத்திரி பார்க்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் இதை அலட்சியப்படுத்துறதும் அசட்டை பண்ணுறதையும் ஆண்டவர் பார்க்குறார். நம்ம தான் வரலையே, என்ன வாக்குத்தத்தன்னு பார்க்கறது இல்லையா? எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இல்லை சொல்லுவீங்க. நான் என்ன கேட்குறேன், அடுத்தது கேள்வி, இந்த ஃபோன் வச்சுருக்கவங்கள பார்த்து கேட்குறேன். இந்த ஃபோனை நேற்றிலேருந்து இன்னைய வரைக்கும் ஆன் பண்ணவே இல்லைங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்போ யூடியூப்போ எதுவுமே பார்க்கலைங்க. நான் உங்களுக்கு கை தூக்க சொல்ல முடியுமா? எதுவுமே பார்க்கலைங்க. அந்த ஃபோன் தொட்டே பார்க்கலைங்க. எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை எடுத்து திறந்து என்ன வாக்குத்தத்தம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சரியா இல்லை. கர்த்தர் கிருபை தரட்டும். நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். நான் மற்றவர்களுக்கு நான் சொல்ல வருது, இந்த ஃபோனு வசதி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர்ட்டு இந்த ஃபோன் வசதி நிறைய பேர்ட்டு இங்கே கிடையாது. சிலரால் வயதானவர்கள், சிலரால் வர முடியாமல் இருக்கீங்க. உங்களுக்காக இந்த நாளிலே அந்த வார்த்தையை என்ன என்பதை நான் மேல்கோடிட்டு காட்டுகிறேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. திரும்பவும் நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் மற்றபடி நீங்கள் அந்த வசதி உள்ளவர்கள் நீங்கள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நிலைத்திருப்பாய் என்று சொல்லல, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இதை தான் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? என்றென்றைக்கும் நீ நிலைச்சிருப்ப என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. சில நேரங்களிலே நம்ம அப்படி பேசும்போது சில அப்படி கேட்குறோம், என்ன இதெல்லாம் நீடிச்சு நிற்குமா, நீடிச்சு நிலைக்குமா? ஒரு தொழில் தொடங்கினாக்க சில பேர் கேட்குறாங்க, ஒரு வியாபாரம் செய்தாக்க இது நிலைக்குமா? நீ என்ன இப்படி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற, இது நீடிக்குமா, இது நிலைக்குமா கேட்குறாங்க. நிறைய பேர், சில பேர் வேலைக்கே போக மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் நிலைக்குமா, நீடிக்குமா? ஏன்னா சிலர் வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு மாதம் வேலை செய்வாங்க, உடனே இடத்துல மாறிட்டு இருப்பாங்க. கேட்பாங்க, இன்னும் இந்த இடம் மாதிரி நிலைக்குமா? இந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகளை பல இடங்களிலே நீங்கள் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிலைக்குமா என்ற போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ நிலைச்சிருப்பா, என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பா. உன் குடும்ப வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையிலே இது நிலைச்சிருந்து வாழ்வாங்களா? என்றைக்கு நிலைச்சிருப்பாங்களா? ஒற்றுமையாக இருப்பாங்களா? ஒன்றா இருப்பாங்களா? சேர்ந்து இருப்பாங்களா? கேள்வி வருதே. கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? என்றென்றைக்கும் அவர்கள் நிலைச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு வாக்கு தத்தம். சரி, என்றென்றைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும். நம்முடைய இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கணும், நிறைவேறணும் என்று சொன்னால் 4 குறிப்புகளை நான் சொன்னேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இதை நீங்கள் செய்தால் அதை அவர் செய்வார். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எது ஆண்டவர் சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், யோவான் 15:9, 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா என்றென்றைக்கு நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. தேவனுடைய அன்பில் நிலைச்சிருக்குன்னா என்ன? இயேசு சொல்றாரு யோவான் 14:23, ஒருவன் என்னுடைய அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை அவன் கை கொள்வான், அவன் வசனத்தை கை கொண்டு நடப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? அன்பில் நீங்கள் நிலைச்சிருக்கிறது உண்மையாக இருக்குதுனாக்கா அவருடைய வார்த்தைக்கு ஈடுபடுத்தி அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க, நடைமுறைப்படுத்துவீங்க. அப்படி இருந்தால், இந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால், யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்குது. தேவை உள்ளவர்கள் அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. 15:7 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அவருடைய அன்பில் நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோசித்து பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை கேட்குறோம், கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம், செய்வார் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் அது நடக்கிறதில்ல, வாங்கிக்கிறதில்ல. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரியுதுங்களா? இரண்டாவதாக அவருடைய அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். முதல்ல அன்பிலே நிலைத்திருக்கணும், இரண்டாவதாக அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். எனவே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை நிலைத்திருந்தால் அந்த அபிஷேகம் அவர்களை நடத்தும், அபிஷேகம் அவர்களை போதித்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், நீதிமொழிகள் 12:19 பார்க்கிறோம், அந்த சத்திய உதடு நிலைத்திருக்கும், பொய் உதடு ஒரு நிமிஷம் மாத்திரம்தானா. அப்போ நிலைச்சிருக்காது.
எனவே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலே சொல்கிறேன், பேசுகிற வார்த்தைகளிலே 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம். அது அவன் பாவம் செய்ய மாட்டான். விஷயத்தில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வாங்கட்டாங்க? பாவம் செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் அது உங்களை நடத்தும், அது உங்களை நிலை நிறுத்தும். நீங்கள் அதை நிலைத்திருக்கும் பொழுது என்றென்றைக்கும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். 3ஆவதாக அவருடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். 1 யோவான் 4:15 வாசிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்யாத அவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை என்று எழுதப்படுகிறது. அப்போ அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் இயேசுவை நாம் அறிக்கை செய்யணும், இயேசுவை பற்றி மற்ற இடத்துல சொல்லணும், ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை மற்ற இடத்துல நாம் என்ன பகிர்ந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன? சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும். கர்த்தர் ஒவ்வொருக்கென்று ஒரு ஊழியத்தை, ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, எல்லாரும் ஒரே மாதிரி அவர் அழைப்பதில்லை. எனவே ஆண்டவர் உங்களை எந்த விதத்திலே, எந்த வழியிலே, எந்த வகையிலே உங்களை அவர் அழைத்திருந்தாரோ அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால், இந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 16:13 பார்க்கிறோம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? ஆண்டவரை சார்ந்து நம்ம வாழணும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதற்கு ஒரு சம்பவத்தை நான் சாட்சியாக சொன்னேன். பாஸ்டர் சுந்தர ஐயா வாழ்க்கையில் நடந்தது. விசுவாசத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். நமக்கு என்னதான் சோதனைகள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எது வேணாலும் வரட்டும், அதில் நம்ம நிலைச்சிருந்தா நீ, உன் வாழ்க்கை, உன் குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 4ஆவதாக ஒரு குறிப்பை நான் சொன்னேன், ஆலோசனையிலே நிலைத்திருங்கள். எரேமியா 23:22 எரேமியா 23:22 நான் பார்க்கிறோம். ஆலோசனையிலே நாம் நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய ஆலோசனை என்பது என்ன? அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசத்தை நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? அவருடைய உபதேசத்தில் நாம கற்றுக்கொண்டு நிச்சயித்திருக்கிற அந்த சத்தியத்தில், அந்த உபதேசத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். யோவான் 8:31 நான் வாசிக்கிறோம். இயேசு சொல்றார், என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவருடைய ஆலோசனைகளிலே, அவருடைய சத்தியத்தில், அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைச்சிருக்கணும். அப்படி நீங்கள் நிலைச்சிருந்தா உன் வாழ்க்கை, உன் குடும்பம் என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். யோவான் 6:56 வாசிக்கிறோம். எனக்குள்ள என்னிலே நிலைத்திருக்கிறவன் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னது? ஆமா, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? அப்போ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுக்கு உண்மையான அடையாளம் எது என்று சொன்னால் திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதனுடைய அவசியம் என்ன என்று சொன்னால் அது ஐக்கியத்தின் அடையாளமாக இருக்குது. அந்த ஐக்கியம் என்பது எதை சொல்லும்போது, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற, உங்களை வைத்து நடத்துகிற, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அந்த ஐக்கியத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருப்பதனுடைய அடையாளமாக்கும் அது. அதுக்காக ஒரு வசனத்தையும் நாம் வாசித்தோம். அந்த மீகா 5:4 என்று நான் நினைக்கிறேன். மீகா 5:4 ஆமாம், உங்களை நடத்துகிற உங்களுடைய மேய்ப்பருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். ஆண்டவர் நம்மளை மேய்ப்பதற்காகவே ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறார், ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும். அந்த ஆலோசனை நிலைச்சிருக்க வேண்டும். அந்த மேய்ப்பனுடைய ஆலோசனை நம்ம நிலைச்சிருக்க வேண்டும். அதற்காக தான் ஐக்கியம். அந்த ஐக்கியத்தினுடைய அடையாளம் தான் திருவிருந்தில் நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்ம எந்த ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தில் தான் நம்ம பங்கெடுக்கணும். திருவிருந்து எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லா சபையிலும் உண்டு. அது அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மந்தைக்குரியதை தவிர அது உங்களுக்குரியது அல்ல. சிலர் யதார்த்தமாக, சிலர் அறியாமல் சிலர் கேட்குறாங்க, திருவிருந்து எடுக்கணும் அவசியம்தான், நாங்கள் போகிற இடங்களே, இருக்கிற இடங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டா என்ன என்று சிலர் கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. ஏனென்றால் அது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்வதாக அவர் நினைக்கிறார்கள். அது சரியான ஒழுங்கு அல்ல என்று நான் சொல்கிறேன். நீங்கள் போனால் அவங்களுக்கு கொடுப்பார்கள், நீங்கள் எடுக்கலாம், அவங்க கொடுப்பார்கள், ஆனால் அது ஒழுங்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் இந்த ஐக்கியத்தை விட்டு, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற நிலைப்பாட்டை விட்டு நீங்கள் விலகி இருப்பதனுடைய அடையாளமாகும் அது. நீங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். வேறு சபையை சேர்ந்தவர்கள் அநேகர் நம்ம திருவிருந்து பங்கெடுக்கும் போதே அவர் பங்கு கொள்வது இல்லை. நான் அவங்களை கட்டாயப்படுத்துறதும் இல்லை. அவர் என்ன சொல்வார்கள், நாங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் ஒரு விசேஷத்துக்காக வந்தோம், திருமணத்துக்காக வந்தோம், ஆராதனை அட்டன் பண்ண வந்திருக்கிறோம், நாங்கள் எங்கள் சபையில் தான் எடுக்கிறது ஒழுங்குன்றாங்க. அது காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சபையினுடைய ஒழுங்கு, அந்த ஒழுங்கு தான் கரெக்ட் என்று நான் சொல்கிறேன். அதே ஒழுங்கு தான் இங்கேயும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுதான் நம்முடைய சபையிலையும் அந்த ஒழுங்கு இருக்கணும். எல்லா சபைகளுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நீங்கள் போய் கையை ஏந்தினீங்கன்னா எங்கேயும் கொடுப்பாங்க, உங்களை யாரும் தள்ளிவிட மாட்டாங்க, நீ யாரை வேற யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இதை என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இப்படி எடுக்கும் பொழுது இங்கே இந்த காரியங்களை அசட்டை பண்ணிடுறாங்க. நம்ம தாங்க திருவிருந்து எடுத்துட்டோமே, அப்புறம் என்னம்மா யான்னு. அப்போ என்னது, நம்ம இந்த சபைக்கு வருவதற்கு இருக்கிறது ஒரே ஒரு ஐக்கியம் எது என்று சொன்னால் அந்த திருவிருந்து தான். நான் யாரை சொல்கிறேன்னா, இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வர முடியாமல் வேலையை நிமித்தமாக நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. நம்மளுடைய சபையில் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க சில பேர், புரியுங்களா? வெளி மாநிலங்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வெளி மாநிலங்கள் இருக்கிறாங்க, வெளி மாவட்டங்கள் இருக்கிறாங்க. நம்முடைய சபை விசுவாசி, நம்முடைய சர்ச் மெம்பர் அவங்கெல்லாம். கவனிங்க, அப்போ என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. இப்போ இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதன் மூலமாகத்தான் நாம் அந்த ஐக்கியத்தின் அடையாளத்தை காட்டுறோம். இப்போ இருக்கிற அந்த ஒரே ஒரு 5 ஐக்கியத்தையும் அந்த அடையாளத்தையும் இதையும் நம்ம விட்டுட்டோம்னாக்கா என்ன ஐக்கியம் இருக்குது நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் திருவிருந்து எடுத்துக்கலாம் போது நம்ம இந்த சபையினுடைய ஐக்கியம் என்பது இல்லையே. நான் சொல்வதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன், புரியுதுங்களா? எனவே அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்திலே நம்ம நிலைத்திருக்கும் போது நீங்கள் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பன், அதுதான் மீகால் 5 நாட்களை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேய்ப்பனுக்கு கீழாக அடங்கியிருந்தால், நீங்கள் அதில் நிலைத்திருந்தால், அந்த சத்தியத்தில் உபதேசம் நிலைத்திருந்தால் நீ என்றைக்கு நிலைச்சிருப்பீங்க. சும்மா அங்கே பச்சை இங்கே பச்சைன்னு நம்ம பாஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம நிலைச்சிருக்க முடியாது. உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம், சில காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது நிலைக்காது. சொல்கிறோம்ல, இதெல்லாம் நிலைக்குமான்றாங்களே, அது போல் அது நிலைக்காது. அந்த உறவு, அந்த ஐக்கியம் அது உங்களுக்கு நிலைக்காது. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடம் இதுதான் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் 22 வருஷமாக இருந்துட்டு இருக்க சபையில் 28 வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன், 32 வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன், 18 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கு. நீ எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். நாங்கள் இந்த சபையில் ஒரே சபையாக தான் இருக்கிறோம், ஒரே சபையில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், நாங்கள் தொடர்ந்து தாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், அப்புறம் இன்னும் நாங்கள் நிலைச்சிருக்கிறோம். நான் அதை பற்றி சொல்லலை. நல்லது, பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கவனிங்க, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். சும்மா சொல்லிட்டு போறதில்ல. அப்ப இந்த சபையில நிலைத்திருக்கிற நீங்கள், பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கிற நீங்க, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற, உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நீங்க, அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிற நீங்க, அன்புல நிலைத்திருக்கிற நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? அவர் நடந்தபடி நடக்கணும். அவர் நடந்தபடி நடக்கிறீங்களா? அப்படி இருந்தா நீ என்றென்றைக்கு நிலைச்சிருப்ப. இந்த உலகத்தில், இந்த பூமியிலே, இந்த உலக வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையிலே பலிக்கும். உங்கள் விருப்பப்படி, உங்கள் இஷ்டப்படி நடக்கிறது. எப்படி நடக்கணும்னு போட்டிருக்குது? யாராவது எடுத்திருந்தா வாசிங்க இந்த வசனத்தை. 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அவரவர்கள் அவர் இஷ்டப்படி, அவங்க விருப்பப்படி, மனம்போன பூக்கள் சொல்றாங்களே, என் இஷ்டத்துக்கு நான் இப்படிதான் இருப்பேன், நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன், என் இஷ்டத்துக்கு 12 மணிக்கு தான் வருவேன், ரொம்ப கடிந்து பேசுறேன், நான் வரமாட்டேன், என் இஷ்டம், 11:30 வருவேன், 11:45 வருவேன், வராம கூட இருப்பேன். ஆராதனைக்கு வந்தால் பார்த்துங்க, வர்றதோடு வச்சிங்க. எப்படி? என் இஷ்டம். அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும்னு சொல்லியிருக்குது. அவங்கவுங்க இஷ்டப்பட்டுக்கு நடக்கிறாங்க. அந்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி நடக்கிறாங்க. அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவர் நடந்தபடி நடக்கணும். அவர் நடந்தபடினா என்ன? அவரை போல அன்பாக நடக்கணும். கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வீம்பு, கோபம் எங்க? நான் சொல்றது சபையில். சிலர் குடும்பத்திலையும் இருக்கிறாங்க, சில சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசியிடத்திலேயே இன்றைக்கு வித்தியாசம், வேறுபாடு, கசப்பு, விரோதம், இதெல்லாம் இயேசு நடந்தபடி நீங்கள் நடக்கிறீங்களா? நம்ம நிலைச்சிருப்போமா? இதெல்லாம் நிலைச்சிருக்குமா? இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு ஜீவியம் செய்துக்கிட்டு இருந்தால் நீ அது நிலைச்சிருக்குமா உங்கள் வாழ்வுன்றது தான் கேள்வி. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்றென்றைக்கு நிலைச்சிருப்பேன்னு சொன்னால் அவர் நடந்தபடி வாழணும். அந்த சத்தியத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும், உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும், அவருடைய ஆலோசனை நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கை நிலைச்சிருக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. எனவே இந்த வீம்பு பாராட்டுறது, வைராக்கியம் பாராட்டுறது, கசப்பு வைத்து கொள்வது, பெருமை,
மேட்டிமை, ஆணவம், அகந்தை, இருமாப்பு, இதெல்லாம் இயேசு நடந்தபடி அல்லது. இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள இது இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும், இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். அதற்காக முயல வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும், அந்த உபதேசத்தை நிலைத்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம கேட்க வேண்டும். அதில் நீங்கள் நிலைச்சிருந்தாதான் உன் வாழ்க்கை நிலைச்சிருக்கும். எனவே மனம் போன போக்கில் இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு இஷ்டப்படி நடந்துக்கிட்டு என் வழி தனி வழி. சில பேர் சொல்கிறது என்ன தெரியுமா? என் வழி தனி வழிங்க, என்னெல்லாம் யாரும் கேட்க முடியாது, நானே ராஜா நானே மந்திரி, என்ன யாரும் கேட்க முடியாது, நான் வச்சது தான் சட்டம், என்ன சொல்கிறீங்க என்கிற ஒரு மனப்போக்கிலே மனப்பாங்கிலே சில நடந்து கொள்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறாங்க. அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் ஒரு சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் தான் கடைசியாக சொல்லி நான் முடித்தேன். 1 யோவான் 2:28. இப்படி இருக்கும்போது, இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். அதனால காரியம் இப்படி இருக்கிறதுனால, இயேசு சீக்கிரம் வரப்போறதுனால, அவர் சொன்ன உபதேசத்திலையும் சத்தியத்திலையும் ஆலோசனையிலையும் அன்பிலையும் அழைப்பிலையும் அபிஷேகத்திலையும் நிலைச்சிருங்க. அப்பொழுது நீங்கள் எப்பொழுது நிலைச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இதை பற்றி இன்னும் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு விரைவாக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சாட்சிகள், சில அனுபவ உதாரணங்களையும் நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு அனுபவம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் திரும்ப அந்த காரியங்களை பாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இன்று வாசித்த வேத பகுதி தான் அது. இன்றைக்கு நான் இந்த தியானத்துக்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். பிரைஸ் எல்லாம். நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதெல்லாம் நியாயமா? இது ஒரு மாசமா நீங்கள் நியாயம்னு பேசிட்டு இருக்கீங்க, இது நியாயமா அப்படின்னு பார்க்கறது போல இருக்கு. வேற ஒன்றும் தலைப்பு இல்லையா, வேற எதுவும் செய்தி இல்லையா, நியாயத்தை பற்றி எவ்வளோ நாள் தான் பேசி, என்ன நியாயத்தையே பேசிட்டீங்களா அப்படின்னு என் மனசில் நானே நினச்சிக்கிட்டேன். வேற ஏதாவது செய்தி எடுக்கலான்னு. எனக்கு இந்த வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் இதை உங்களுக்கு கொடுக்கணுன்றது ஆசை. நியாயத்தை பற்றி வேதத்தில் நிறைய இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நியாயம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வசனம், அவ்வளவு நம்ம சொல்ல முடியாது. அதிலிருந்து ஒரு சிலரை அவசியமானதை தேர்ந்தெடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கவே நான் யோசித்தேன், இன்றைக்கும் இந்த நியாயத்தை பற்றி தான் பேசுகிறோமா, இது நியாயமா என்று சொல்லி நானே யோசித்தேன். ஆண்டவர் சொன்னேன், இதுதான் நியாயம், அதனால் நீங்கள் கேட்குறது தான் நியாயம், நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டியதும் நியாயம். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி வார்த்தையை பாருங்க. இங்க பாருங்க, அப்படி படிக்கணும். உனக்கு நியாயம் அல்ல. இங்க பாருங்க, இது இன்னும் என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இது உனக்கு நியாயமே இல்லை. என்னது? ஆமா, நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், இதுல நியாயமே இல்லை அப்படி சொல்றீங்களா? அப்படி வசனங்க இருக்குது வார்த்தை. எனவே இந்த நியாயம் என்கிற வார்த்தையை சொல்லும்போது எதை குறித்து, ஏன் இது நியாயம் இல்லைன்றாங்க, எதை நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க? நம்ம தொடர்ந்து இந்த நியாயத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். யோசிப்பார், நமக்கு தெரிந்த வார்த்தை தான் நியாயம் என்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பேச்சிலே பயன்படுத்துகிறோம். ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா, கொஞ்சமாக நியாயமா, இப்படிலாம் பேசலாமா? ஒரு காய்கறி வாங்க போனால் கூட என்னது அநியாயமாக இருக்குன்றீங்க. ஒரு விலைவாசி அதிகமாகிட்டாலே, ஒரு விலையை தவறாக சொல்லும்போது கூட அனுதினமும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை அது இல்லையா? இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் நியாயமானு இதை எத்தனை தடவைங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்களா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் இதிலேருந்து சொல்கிற காரியத்தை நம்ம ஒரு வேத பாடத்தை போல நம்ம இதை தியானிக்கலாம்.
கவனிங்க, 5ஆம் அதிகாரத்துல நாம் இந்த 5வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன என்று சொன்னால், அதுக்காக இந்த வேத பகுதியை நான் வாசிக்க சொன்னேன். இயேசு எருசலேமுக்கு போயிருக்கிறாரு. போயிருக்கும்போது அங்க எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்குதாம். அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபம் இருக்குதாம். 5 மண்டபம் என்று சொன்னால் குளத்தை சுற்றி நிறைய மண்டபங்கள் இருக்கும். அந்த மண்டபங்களில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவங்களை குருடர், சப்பானி, சூம்பின உறுப்பு உடையவர்கள்லாம் என்ன செய்வாங்க, வியாதிக்காரர்கள்லாம் நிறைய பேர் அந்த மண்டபத்தில் படுத்திருப்பாங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த குளத்துல என்றைக்காவது எப்பொழுதாவது எப்படிலாம் நமக்கு சொல்லிட்டு தெரியாது. அது என்றைக்கு திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் தேவதூதன் வந்து அந்த குளத்துல இறங்கி அந்த தண்ணியை ஒரு கலக்கிட்டு போயிடுவானா. பைபிளில் எழுதியிருக்கிறத நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்க. இப்படி கலக்கப்பட்ட பிறகு கலங்கின தண்ணீரை பார்த்த உடனே, இது தெரிந்த உடனே, தண்ணி இங்கே கலங்கிருக்குன்னு பார்த்ததுமே அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து படுத்து கிடக்குறாங்க பாருங்க வியாதியஸ்தன்லாம். அதுல யாரு முதல்ல அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவ எவ்வளவு நாளா, எத்தனை வருஷமா, எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி குணமாயிடுவானா. இருக்குதா இல்லையா இந்த வசனம்? ஏனெனில் 4வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவான். இதுதாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போதான் நம்ம உள்ள என்ட்ரா வரும் சப்ஜெக்ட். அங்கு 5வது வசனத்தை பாருங்க. 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல, இந்த இடத்துல தான். இப்ப அதை பற்றி ஒரு முன்கதை சுருக்கம் போல என்னது, ஒரு முன்னுரை போல அங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒரு குளம் உண்டு, ஒரு 5 மண்டபம் உண்டு. அங்க என்ன செய்திருப்பாங்க, குருடர்கள், சப்பானிகள், சூமன உறுப்பினர்கள், வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஒரு பெரிய இதே என்ன படுத்து கிடப்பாங்க. எல்லாரும் படுத்திருப்பாங்க. அதில் யார் போய் இறங்கினாங்களோ அவங்க சுகமாகனவங்க வீட்டுக்கு போடுவாங்க. மீதி உள்ளவங்க அடுத்தாப்புல எப்போ இந்த குளம் கலங்கும் என்று சொல்லி கலக்கத்தோடய உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் அங்கே உள்ளது. அந்த இடத்துல, அந்த குளக்கரையில், அந்த மண்டபத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேரில் அங்கே சொல்லப்படலை. அவன் எத்தனை வருஷமா வியாதிப்பட்டவனா இருந்தானா? 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னா, நான் இதை பற்றி தியானிக்கும் போது நான் நினைச்சது என்னன்னா, இப்போ அவன் வயசு என்னன்றது எனக்கு தெரியல. அவன் வயசு என்னவா இருக்கும்? நான் அப்படி யோசித்து பார்த்தேன். ஒருவேளை பிறந்ததுலேருந்து வியாதியா இருந்தா 38 வயசு ஆயிருக்கும். நான் அப்படி ஒரு கணக்குக்கு வரேன். அப்போ வாழ்நாள்ல பாதி நாள் எனக்கு வியாதி ஆயிட்டான். ஆக மொத்தம் 38 வருஷமா வியாதியா இருந்திருக்கிறான். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் கவனிக்கல. நான் நிறைய பேரை கவனிக்கிறேன். நிறைய பேருடைய கவனம் இங்கே இல்லை, தெரியுதுங்களா? இப்போ யாரும் நீங்கள் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பைபிள் படிக்கிறது போல நீங்கள் குனிஞ்சிக்கிட்டு பாவனை காட்டி தூங்குவது உங்களை ஏமாற்றிக்கிறது தான். அது நிறைய பேருக்கு தூக்கம் வரும். அது மறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, தலையை குனிஞ்சு பைபிளை பார்க்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதில் இங்கே கவனிங்க, உங்களுக்கு கவனம் இங்கே இருக்கக்கூடும். நிறைய பேர் இந்த பக்கத்தை நான் பார்க்குறது, பின்னால் நான் கவனிக்கிறேன். நிறைய பேர் கவனிக்கல, கீழே குனிஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு தூங்குறாங்கன்னாங்க தட்டி விடுங்க, இல்லைன்னா கீழே அனுப்பிச்சிடுங்க. அவ்வளோதான். அப்படி ரொம்ப அவசரமாக தூங்கி தான் ஆகணுன்றவங்க கீழே போயிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். கீழே உங்களுக்கு அவங்களை எல்லாம் வசதியோடு இருக்குது, கீழே போங்க. கவனிங்க, இப்போ 38 வயசு என்று சொன்னாலும் வாழ்க்கையில் வாழ்நாளிலே பாதி நாள் வியாதியிலே போயிடுச்சிங்க. எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. நான் இப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு வேளை ஒரு 10-12 வயசில் அவனுக்கு உடல் நிலைமை இல்லாமல் இருந்திருந்தால், இப்போ அவனுக்கு 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான்னா, அதையும் இதையும் கூட்டி பார்த்தேன், கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னும் வயசை கூட்டி பாருங்களேன். இல்லைங்க, ஒரு 15 வயசாக இருக்கும் போது தாங்க அவன் நோய்வாய்ப்பட்டான். அதுலேருந்து 38 வருஷமாக இருக்கனாக்கா அவனுக்கு கிட்டத்தட்ட 50 வயசை தாண்டி போயிருக்கும், இல்லையா? அப்போ இவ்வளோ காரியத்தை தெளிவாக வருஷத்தோட அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஆக மொத்தம் அவன் 38 வருஷமாக அவன் என்ன செய்திருக்கிறான்? வியாதியாக இருந்திருக்கிறான். சரி, இன்னொரு அடுத்த கேள்வி, இவன் இந்த மண்டபத்துக்கு எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? அது சொல்லப்படலை. வியாதியா இருக்க உடனே வந்துட்டானா, இல்லை ஒரு 10 வருஷம் இருந்து பார்த்துட்டு கேள்விப்பட்டு இங்கே ஒரு 10 வருஷமா கிடந்தானா? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். இதை
இந்த மண்டபத்திலே 38 வருஷமா கிடந்தானா, இல்லை வீட்டில் இருந்தான். எடுத்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஒரு 10 வருஷமா வைத்தியெல்லாம் பண்ணாங்க, சரியாக வரல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டாக்கா எப்படியும் குணமாயிடுவான்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 10-20 வருஷமா கிடக்கிறான்னு சொல்கிறீங்களான்றதும் எனக்கு தெரியல. ஆக மொத்தம் அவன் ரொம்ப நாளாக வியாதிப்பட்டிருக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான், ரொம்ப கஷ்டமாகவே இந்த மண்டபத்தில் என்ன செய்திருக்கிறான். அடுத்த ஒரு கேள்வி எனக்கு எழும்புச்சு. 38 வருஷமா வியாதியாக இருக்கிறான், 38 வருஷமா அந்த இடத்துல அவன் படுக்கையில் இருக்கிறான்னு சொல்லும்போது தினசரி அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அங்கே எழுதப்படலை. எப்படி தானே பசி எடுக்கும், யார் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா? அப்போ அங்கே ஏதாவது மண்டபத்தில் ஏதாவது அங்கே நம்ம செய்கிற மாதிரி ஏதாவது அங்கே நடத்தி எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணாங்களா? அங்கே எழுதப்படலை. இல்லை யாராவது வெளியிலேருந்து வந்து ஐயோ பாவம் அப்படிலாம் முடியாதவன் கிடக்கிறான்னு சொல்லி ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனாங்களா? தெரியல. ஒருவேளை இவனை சார்ந்த குடும்பத்தார்கள், சொந்த பந்தாங்க, உறவினர் இருப்பாங்க, ஐயோ பாவம் அந்த மனுஷன் போய் கிடக்கிறாரு, எங்க இந்தாடா அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க என்று சொல்லி யாராவது கொண்டு வந்து கொடுத்தார்களா? எதுவுமே அங்கே எழுதப்படலை. நான் அதனால் எதையும் நான் ஒரு முடிவுக்கு நான் வரலை. ஆக மொத்தம் அவனுடைய சூழ்நிலையை, அவனுடைய நிலைமையை உங்கள் கண்ணுக்கு முன்னாக நான் கொண்டு வருகிறேன். யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்து வந்தது, என்ன நடந்தது, எதுவுமே தெரியல. 6வது வசனத்துக்கு வாங்க. போதும், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம், கவனிங்க. படுத்திருந்த அவனை அப்படின்னா என்ன? படுத்த படுக்கையிலே இருக்கலாம். நிறைய பேர் வியாதிப்பட்டவங்களாம் பார்த்துருக்கீங்களா? எப்படிங்க இருக்காரு? அவர் படுக்கையிலே தாங்க இருக்காரு. அப்படின்னா என்ன? எப்பொழுதும் படுத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு தானே. என்னது? படுக்கிறது தாங்க எல்லாமே. யூரினாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எழுந்திருக்க முடியாதுங்க அவரால். எழுந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள அநேகர் உண்டு தானே. இங்கே இல்லை, நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்க. அப்போ இவனுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கிறது. அவன் படுத்திருந்தான் என்று எழுதியிருக்கும் பொழுது என்னது? அவன் நிலைமையை காட்டுகிறது. சரி, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கவனிங்க, ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு வார்த்தையாக நமக்கு தியானிச்சு போவோம். கவனிங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. நான் யோசித்தேன், இது என்ன கேள்வி? இது யாரை பார்த்து யார் என்ன கேள்வி கேட்கறது? என்ன கேள்வி கேட்டார் இவர்? ஏசு கேட்டது ஏசு தான். ஏசு என்ன கேள்வி கேட்குறாரு? இதெல்லாம் என்ன கிண்டலா, ஜோக்கா? சொல்கிறாங்களே, காமெடி பண்ணுறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்றாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல இது. அப்புறம் ஏசு ஏங்க அவன் தான் 38 வருஷமாக கிடக்கிறான், பார்த்தாலே தெரியுது என்னது வியாதியசனன்னு தெரியுது. அவனை போய் பார்த்து ஏசு என்ன கேட்குறாரு? அதை தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்க. நீ சுகமாக வேண்டும் என்று யாராவது விருப்பம் இல்லாமல் இருப்பாங்களா? இது என்ன, ஏன் இந்த மாதிரி அவர் கேட்குறாரு? இவர் யோசிச்சு பாருங்க. இதை யோசிக்கும் பொழுது இப்படி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நானே சொல்லிடுறேன். ஒருவேளை என்ன கேட்கணும்னு தெரியாமல் போய் ஏசு கேட்டாரு, இல்லை ஏதாவது பேசணும், அவன்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கணும், சும்மா அவனோட வார்த்தையை கேட்கறதுக்காக கூட கேட்டிருக்கலாம். இதை ஏங்க நீங்கள் தப்பாக எடுக்கணும்? நான் தப்பாக கொண்டுட்டு வரல, நம்ம அதை தியானிக்கணும். ஏசு அவனை பார்த்து வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கலாம், நீ என்ன ஊருப்பான்னு கேட்டிருக்கலாம், நீ எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறன்னு கேட்டிருக்கலாம். பேச்சு கொடுக்குறோன்னா, ஏதாவது ஒரு பேச்சு கொடுக்குறோன்னா. ஆனால் கேட்ட கேள்விதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. என்னது? நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னா, இது என்னங்க? அது ஒருத்தவன் பசியாக இருக்கிறவனை போய் பார்த்து, நல்ல பசியில் கிடக்கிறான் ஒருத்தவன் வந்துட்டு, நீ சாப்பிடணும்னு விரும்பி எப்படி இருக்கும் இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி தானே இருக்கு இந்த கேள்வி. ஏசு எப்படி கேட்குறாரு என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி கேட்குறாரு என்று சொன்னால், நான் என்ன நினைக்கிறத சொல்கிறேன். அவன் 38 வருஷமாக வியாதிப்பட்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதற்கு அவன் சொன்ன பதிலே இருக்குது. ஆனால் அவன் பதில் சொல்றதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் இயேசு அவன் மனநிலைமையை அறிந்திருந்தார். அந்த வசனத்தை திரும்ப கவனிச்சு பாருங்க, அங்கே இருக்க பாருங்க. அவன் வெகு காலமா வியாதியேசனன் என்று அறிந்து, போதும் அப்படின்னா என்ன? புரிந்து. அப்ப இயேசு அவனுடைய மனநிலைமையை, அவனுடைய வேதனையை, வருத்தத்தை அவன் புரிந்து கொண்டு தான் இந்த வார்த்தையை கேட்டார். தெரியாமல்லாம் அவர் கேட்கல. சில இடத்துல விவரம் தெரியாமல் பேசுறேன்றாங்களா, அது போல எல்லாம் கிடையாது. ஆண்டவர் சரியாக புரிஞ்சிருக்கிறார். அப்போ என்னங்க புரிஞ்சிருந்தாருன்னு சொல்றீங்க, அறிந்திருந்தாரு நீங்க எழுதியிருக்குது, அப்புறம் அவரு இன்னும் விவரம் தெரியாதவரா இப்படியா போய் கேட்கறது கேள்வி என்று சொன்னா, அவர் கேட்டதோட நோக்கம் என்னவா இருக்கும் என்று சொன்னாங்க. கவனிங்க,
38 வருஷமா வியாதிப்பட்டு கடந்து இந்த குளத்தை நம்பி இந்த குளத்தின் மூலமா நமக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னு காத்திருந்து காலங்கள் போய் 38 வருஷம் போய் இதுக்கப்புறமும் எனக்கு எல்லாம் ஒரு சுகம் கிடைக்குமா என்ன, நடக்குமா என்ன, நான் இதுக்கப்புறம் சுகம் கிடைச்சாதான் கிடைக்காட்டி போனாதான் என்ன என்று சொல்லி ஒருவேளை அவன் விரக்தி அடைந்திருப்பான். வெக்ஸ் ஆயிடுறது. நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டவங்களா இருக்கட்டும், வயசானவங்க, இதுக்கப்புறம்லாம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் எதுக்கு பாரமா இருக்கணும், எனக்கு எப்போ நாள் வரும்னு தெரியல, சீக்கிரமா காலகாலத்தில் போயிட்டா தேவலாம். அதாவது விரக்தியில, வெறுப்புல சில பேர் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு வருத்தம், தன்னை யாரும் பராமரிக்கல, கவனிக்கல, விசாரிக்கல என்ற நிலைமை வரும் பொழுது வர வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்த பூமியில உயிரை இருந்து என்ன பண்ண போறோம், எனக்கு எப்போ சாவு வரும்னு தெரியல, நான் என்னைக்கு எனக்கு சாவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவன் மனநிலைமை அப்படித்தான், கிட்டத்தட்ட. அதனால தான் இவன் என்ன சொல்றான் பார்ப்போம். இவன் வாழணும்னு விரும்புறானா இல்லை சாவணும் முடிவு எடுத்துட்டானா? அது வெக்ஸ் ஆயிட்டான், ரொம்ப ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டான். வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் ஒரு வாழ்க்கை என்ன, 38 வருஷம் இதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறான், என்னத்துக்கு எப்படி வாழ்ந்துட முடியுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவன் வாய்ப்பரப்பை ஆண்டவர் வாங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை அப்படி கொக்கி போட்டு வாங்கிறாரு. என்னப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியா, பார்ப்போம் இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆனால் வந்தவனுக்கு இவனுக்கு இவர் இயேசுதான்றது தெரியாது, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். வந்து கேட்கறது யாருன்றது அவனுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு அங்க சொல்ற பதில பாருங்க. அடுத்த வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று. கவனிங்க, இவர் கேட்ட கேள்வி என்ன, அவன் சொன்ன பதில் என்ன, நல்லா யோசித்து பார்க்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சரியான பதில் என்ன? ஆம் ஆம் ஆம், அதாவது ஆமாம் நான் சுகமடைய விரும்புறேன், அப்படிதான் அவன் சொல்லணும். இவன் சுத்தி வளைச்சு மூக்கத்தோட மாதிரி இவர் கேட்டதுக்கு சொல்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு பதில சொல்றான். அப்ப இதுல நிறைய விஷயம் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, அவனுடைய விருப்பத்தை, அவன் மனதில் உள்ள வேதனையும் அதில் வெளிப்படுத்திடுறான். புரியுதா? என்ன சொல்றான் அவன்? வந்தவர் யாருன்றது தெரியல, ஆனா வந்தவர் ஏதோ ஒரு நல்லவர், பெரியவர்னு மட்டும் தெரிஞ்சதுனால ஒரு மதிப்பு மரியாதையோட ஆண்டவர் என்றான். ஆண்டவர் தெரிஞ்சிட்டு அவன் சொல்லல. அதுக்கு நான் பின்னாடி நம்ம படிக்கும்போது நான் சொல்றேன். அவன் ஆண்டவர் யாருன்னு தெரியாது, இயேசுன்னு தெரிஞ்சுட்டு அவன் சொல்லவே கிடையாது. இயேசுன்னா யாருன்னு தெரியாது, இவர் ஆண்டவர்ன்றது அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு மரியாதை, அவர் பார்த்த தோற்றத்தை வச்சு பார்த்த உடனே, சில பேர் நம்ம சிலரை பார்க்கும்போது சொல்றோம்ல, சார்ன்னு சொல்றோம், தமிழ்ல ஐயான்னு பேசுற, ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு வயசுல பெரியவங்கள சொல்லுங்க பெரியவரே அப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல வயசுக்கு, அது போல ஒரு மரியாதை கொடுக்குற வார்த்தையை தான் அவன் பயன்படுத்துகிறானே தவிர ஆண்டவரை அறிஞ்சிட்டு அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே தண்ணி கலக்கப்படும் பொழுது அப்ப அவன் ஏன் சொல்றான்? அவன் என்ன நோக்கத்துல சொல்றான? இதுவரைக்கும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஆளும் அவன் கிட்டக்க வந்ததும் இல்லை, அவனை கண்டுகிட்டது இல்லை, அவன்கிட்ட பேசுனது இல்லை, விசாரிச்சது இல்லை, ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாம கிடந்துட்டான். அதான் உண்மை. நான் சொல்லுவேன், எப்படி சொல்றீங்க என்று நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, அந்த மாதிரி கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆளு தான் அவன் என்னைக்கே சுகமாகி போயிருப்பான். அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றாங்க நீங்க, இந்த வசனத்துல தான் எல்லா பதிலுமே இருக்குது. என்னது? என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தரும் இல்லை, அப்புறம் நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்படின்னா என்ன? இவனால எழுந்திருக்க முடியலைங்க. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் கிடைக்குது, நிறைய பேருக்கு என்னது அற்புதம் நடந்துட்டு இருக்குது. என்னது? அந்த குளத்துல தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கிட்டாலே எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் யாருக்கு கிடைக்கும் சுகம்? சொல்லுங்க. இங்க பாருங்க, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, யார் முதல்ல யார் வராங்களோ அந்த ஒரு ஆளோட சரி, செகண்ட் ஆள் கிடையாது, அவ்வளவுதான். நோ செகண்ட் ஆப்ஷன். இந்த முதல்ல குளத்துல இறங்குறவனுக்கு தான் சுகம். அப்ப 2 இல்ல, 3 இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் ஒரே ஆளோட முடிஞ்சிச்சு. புரியுதா? அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரே சாய்ஸ்ல முடிஞ்சிடுதுங்க. அந்த மாதிரி எத்தனை தடவை நடந்ததோ, எத்தனை பேர் சுகமாகனாங்களோ என்னது, ஆனா ஆகியிருக்கிறாங்க. இவன் சொல்றானே நான் போறதுக்குள்ள போயிடுறான்னு. காரணம் என்ன? இவன் உடல் நிலைமை அப்படி இருக்குதுங்க. இவன் எப்படி இருக்கிறான்? 38 வருஷமா படுத்த படுக்கையில் இருக்கான்னு எழுதியிருக்குது. அப்ப மற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க?
அவங்க வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்திருப்பாங்க? இங்கேயே சொல்லப்பட்டிருக்குது. குருடர், சப்பானி இருக்கா இல்லையா? வசனம் இருக்கு பாருங்க. சூம்பின கை உறுப்பு உள்ளவர்கள் எப்படிலாம் எழுதியிருக்குது. அப்போ அவங்களால என்ன செய்திருக்க முடியும்? ஓரளவுக்கு எழுந்து நிற்க நடக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு பலன் இருந்திருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன வியாதி என்று எழுதப்படலை. நல்லா கவனிங்க. 38 வருஷமா அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்னா அது என்ன வியாதி? அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கும்? அது என்ன வியாதின்னு தெரியல. அப்போ ஆக மொத்தம் ஒரு பெரிய கடுமையான வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். தீராத வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். குணமாகாத ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் இதுல இருந்து தெரிய வருகிறது. அப்ப அந்த வியாதினாலே அவன் சரீரம் என்னவாகிவிட்டது? இப்ப பலன் இழந்து விட்டான். ஏங்க ஏன் அவ்வளவு தூரம்? ரெண்டே நாள், ஏன் ஒரே நாள்ல ஒருத்தவங்க ஜுரம் அடிச்சுட்டாலே என்னது எழுந்திருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. எழுந்திருக்கிறதுக்கு கை தாங்கல் கொடுக்கணும், தலையை சுத்துது. 2 நாளுக்குள்ளேயே நம்ம உடல்நலை குன்றி போச்சுன்னா நிக்க முடியல, தள்ளுது, மயக்கம் வருது, என்னென்ன டான்ஸ் போடுறோம். சும்மா தமாஷுக்கு சொல்றேங்க. நான் உங்க உடல்ல முடியலன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது கை காலில் என்ன ஆயிடுது? அப்படி வேலை ஆயிட்டு உழுந்துடுற மாதிரி இருக்கு. இப்படி நீங்க சொல்றீங்கல்ல, நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க நல்லா இதை வந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்? 38 வருஷமா இவனுக்கு இருந்திருக்குன்னா அப்ப இவன் உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. என்னங்க 3 வேளையும் ஒழுங்கான ஆகாரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சதுவோ கிடைக்கலையோ, எதை சாப்பிட்டானோ, என்ன பண்ணினானோ, வேலைக்கு பசிக்க அவன் என்ன செய்தானே எனக்கு தெரியல. அப்போ அவன் உடல்நலம் குன்றி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் எழுந்திருக்க முடியல, அப்படியே உருண்டு பிறண்டு அப்படியே நவுந்து இந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்குள்ள என்ன செய்யறான்? விறுவிறுன்னு ஒருத்தன் எழுந்து நிற்கிறவன். இப்போ சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் கண்ணு குருடுங்க, அவனுக்கு கை காலில் நல்லா தான் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? இப்போ கண்ணு குருடா இருந்தாலும் தண்ணி கலங்கினது எப்படி சத்தம் சலசலப்பு கேட்டு என்ன பண்ணியிருப்பான்? கிடுகிடுன்னு போய் தண்ணியில் போய் இறங்கியிருப்பான், பார்வை அடைஞ்சிருப்பான், போயிருப்பான். புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இவரை விட, யாரு இந்த மனுஷனை விட ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்ததுனால என்ன செய்யறாங்க? அதை தான் அவன் சொல்றான். நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அவனுடைய குறைபாடு என்ன? அவனுடைய ரிக்வஸ்ட் என்ன? அவருடைய கோரிக்கை என்ன? சொல்லுங்க. இந்த வசனத்துல தான் நான் நிற்கிறேன். 7வது வசனத்துல தான் இருக்குது. ஐயா, என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. ஏதோ புண்ணியமாக வந்திருக்கீங்க. அவன் நினைப்பு என்ன தெரியுமா? இவன் யாருன்னு தெரியலைங்க. திருப்பி சொல்லிட்டு வரேன். பாருங்க, இவன் இவர் யாருன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு நான் திரும்ப வசனத்தை நான் கீழே வரும்போது நான் உங்களை சுட்டி காட்டுறேன் எப்படின்றத. என்ன நினைக்கிறான்னா, இது வரைக்கும் நம்மளை யாரும் கிட்ட வந்து பார்க்கல, விசாரிக்கல, என்னங்களை எழுதுங்களுக்கு நம்ம பக்கத்திலே வரலையே, இவர் யாரும் தெரியல, ஒரு நல்ல மனுஷன் நம்மளை கேட்கிறாரு, அதனால இவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? இப்ப சொல்லுங்க. இவர் செய்வாரு அப்படித்தான் அவன் எதிர்பார்த்தானே தவிர, இவர் ஒரு தெய்வமாக அவன் பார்க்கல, தெய்வம்னு நினைக்கல, ஆண்டவன் தெரியாது, இயேசுன்னு தெரியாது. இவர் நினைச்சா ஒரு மிராக்கல், ஒரு பெரிய அற்புதம் செய்வார் என்று அவன் கிச்சத்தர நினைச்சே பார்க்கலைங்க. அதுதான் உண்மை. அவனுடைய நிலைமை அதே சமயத்தில் அவன் சொல்றான், என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு இல்லைங்க. அதே சமயத்தில் இவர்கிட்ட அவன் கேட்கறதுக்கும் ஒரு தயக்கம். நீங்க கொண்டுட்டு போய் பார்த்தா பெரியவர்களா தெரியுங்க, இவரை போய் என்னை கொண்டு போய் விடுன்னு நான் சொல்றது என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் நான் நினைக்கிறேன். சில நேரங்களிலே, சில வேலைகளிலே, ஒரு சில தேவைகளிலே, ஒரு சில நெருக்கடியிலே நான் உங்களை தான் சொல்றேன். சிலர்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு தயங்குவீங்க. இவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது? இவர்கிட்ட போய் எப்படி சொல்றது? நமக்கு தேவை இருக்குது, நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம், தவிப்பு இருக்குது. ஆனா நமக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன செய்யுது? வாயை திறந்து எப்படி இவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது? உண்டா இல்லையா? சில நேரங்களில் சிலருக்கு உங்களுக்கு நடந்திருக்காது இல்லைங்க, நான் உள்ள கேள்விப்பட்டிருக்கிறேன். திடீரென்று பர்ஸு காணாம போயிருக்கும். அவங்க வச்சிருந்த பணம், நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க, வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, வருமானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்லா டீசெண்டாக இருப்பாங்க. எவனே பிக் பாக்கெட் அடிச்சிருப்பான், எங்கே போயிடும். இப்போ பஸ் ஏறி டிக்கெட் எடுக்கும்போது தான் தெரியுது எப்படி இருக்கும். அவங்க யோசிச்சு பாருங்க. இப்போ யார்கிட்டயாவது போய் எனக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? இப்படி பார்ப்பாங்க. அந்த பார்வையே 1000 பேசும். சில நல்ல மனசு உள்ளவங்க புரிஞ்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சரி பாவம் இவருக்கு எது நடக்காததா நடந்து போச்சுன்னு சொல்லி உதவி செய்கிறாங்க. இது போல சம்பவங்கள் உங்களுக்கு நடந்ததோ நடக்கலையோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு நான் இங்கே வருகிறேன். அப்போ இயேசுவிடத்தில் வாயை திறந்து அவனை கேட்க முடியல. அவன் சொல்கிறான், இப்படிதான் என் நிலைமை என்று சொல்லி. அவன் எதிர்பார்த்தது இயேசு என்ன செய்வார் என்று எதிர்பார்த்தான். தண்ணி கலக்கப்படும் போது கொண்டு வந்து விடுறதுக்கு அட்லீஸ்ட்டு இங்கே கீழே நீங்கள் இன்னும் வாசிச்சிங்கன்னா இங்கே இன்னும் வசனம் இருக்குது. அப்புறமா
இயேசு ஒரு பெரிய கூட்டத்தோடு தான் போயிருக்காருங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, 13வது வசனத்தில் இருக்குது. சொஸ்தமாக்கப்பட்டவன் அப்புறம் என்ன ரெண்டு அறியல. நான் சொன்னது கவனிச்சிங்களா? கவனிங்க. இப்ப சொன்ன பார்த்தீங்களா? யாருன்னு நமக்கு தெரியாதுங்க, இயேசுன்னே தெரியாது. அதோடு இல்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். என்னங்க இது? ஏதுங்க இந்த கூட்டம்? இங்க இந்த திடீர்னு இங்க எப்படி கூட்டம் வந்துச்சு? சரி, இது எந்த கூட்டமோ நான் சொல்றேன், அந்த 12 பேர் சீஷர் கூட இருந்திருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மற்ற கூட்டத்தை பத்தி, நான் ஜனக்கூட்டத்தை பத்தி நான் பேசல. அப்ப இயேசு அங்க தனியாக போகல, சீஷரோட தான் போயிருக்கார், 12 பேர். நான் நினைக்கிறத சொல்றேன். இவ என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, 12 பேரோடு வந்திருக்காரு, ஒரு பெரிய ஆள் தான் இவரு. என்ன செய்வார் இவர்? நினைச்சா இப்ப என்ன செய்யலாம்? யாராவது ஒருத்தவன்ட்ட அனுப்பி, இந்தாப்பா அந்த தண்ணி கலக்குமா, நீ இருந்து கிட்ட இருந்து இவருக்கு நீ இறக்கிட்டு வான்னு ஒரு வேலை ஒரு யார்ட்டையா சொல்லிட்டு போக மாட்டாரா? யாருக்கு? ஒரு அப்பா சொல்றோம்ல, அது போல. அதனாலதான் இவன் சொல்றான் அவர்கிட்ட. அவர் கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்றது என்னன்னா, என்னை யாரும் கொண்டு போய் விடுறதுக்கு இல்லைங்க என்று சொல்லி அவன் துக்கத்தோடு சொல்றான். கவனிங்க, நடந்த சம்பவத்தை பார்ப்போம். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இது என்னங்க இது? இயேசு நடத்துற காரியம் எல்லாமே அதிரடியா தாங்க இருக்குது. முதல்ல போய் கேட்கிற கேள்வி இடகுடமா தான் இருக்குது. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு, படுத்து கிடக்கிறவனை பார்த்து. இங்க வந்து பாருங்க, அவன் தான் இப்பதான் கதையை சொல்லி முடிக்கிறான். என்னது? என்னால எழுந்திருக்க முடியல, நகர முடியல, என்னால உருண்டு பிறண்டு கூட இந்த குளத்துல இறங்கிடலான்னு பாக்குறேன், அதுக்குள்ள போய் இன்னொருத்தன் இறங்கிடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். போய் ஏசு என்ன சொல்றாரு? அதை பாருங்க. ஏசு என்ன சொல்றாரு? எழுந்திருன்ற. ஏங்க, எழுந்திருந்தா அவன் எப்பயோ போய் குளத்துல இறங்கிட்டு போய் அவனை போய் எழுந்திருன்றாரு இவரு. கொஞ்சம் வேடிக்கையா இல்லையா இது? கொஞ்சம் அப்படி வித்தியாசமா யோசித்து பாருங்க. நமக்கு தெரியுது ஏசு யாருன்றது, அவர் சொன்னாக்க வல்லமை இருக்குன்றதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க. நான் அப்படி பார்க்கல. இதனால அந்த சிச்சுவேஷன், அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் நான் வைத்து பேசுகிறேன். நான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நான் பேசலை. ஏசு அவரை நோக்கி சொல்றாரு, எழுந்திருன்றாரு. அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அதோடு இருந்தாலும் அப்போ அவன் படுத்து இருந்திருக்கான்னு தெரியுது. ஏசு பேசும்பொழுதெல்லாம் அவன் படுத்து தான் இருந்திருக்கான். படுத்திருந்து தான் பதில் சொல்லியிருக்கிறான். படுத்திருந்தவனை பார்த்து தான் ஏசு பேசியிருக்காரு. ஏசு வந்தப்போ கூட அவன் எழுந்து உட்காரலன்றது தெரியுது. சரிதானே? அந்த அளவுக்கு அவன் நிலைமை மோசமா இருக்கு. எழுந்திருக்க சொல்லி அடுத்தது படிங்க அதே வசனத்தை. உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட. மனுஷன் எழுந்திருக்கவே முடியலையா? நடக்கிறதா? என்னங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இது இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது நடக்க பிடிக்க இருந்தேனாக்கா நான் என்னைக்கோ போய் இந்த குளத்துல இறங்கி நான் சுகமாகி போயிருப்பையா. என்னையா உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு உதவி ஒத்தாசை கேட்டு நீங்க ஏதாவது செய்வீங்க, அட்லீஸ்ட் உங்க அசிஸ்டன்ட் ஏதாவது அனுப்பி என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட தான் எடுபடியால் நிறைய இருக்குது. ஆனால் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தண்ணி கலக்கப்படும் போது இந்தாப்பா கூட்டிட்டு போய் இறக்கி விடுங்கன்னு ஏதாச்சும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா கொஞ்சம் கூட என்ன செய்யல, யோசிக்காம எழுந்துருன்றீங்க, அப்புறம் என்ன நடன்றீங்க, அப்புறம் இதில் படுக்க வேறு எடுத்து. ஏங்க, வெறும் ஆளே நம்ம எழுந்து நிற்கிறதே எனக்கு பலன் இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் படுத்துருக்கிற பாய், தலைவணி, பெட்ஷீட் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு நடக்கணுன்றீங்க. எனக்கு தூக்க திராணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கூட எனக்கு திராணி இல்லை. எனக்கு கை காலெல்லாம் விலன்னு நடுங்கி போய் கிடக்குது. 38 வருஷமாக நான் கிடக்கிறேன். சொல்லுங்க, ஏசு சொல்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாருங்க, ஏசு கேட்ட கேள்வி என்ன, அவன் சொன்ன பதில் என்ன, அந்த பதிலுக்கு பதிலாக இயேசு சொன்ன காரியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அவன் சொன்னது என்ன? என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு இல்லைன்னா. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னார் அவரு? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கு? நோ ஆன்சர். அவர் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. டக்குன்னு அடுத்த கதைக்கு மாறுறாரு. ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா நடந்துட்டு போகுது பாருங்க. அவன் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு நான் சொல்றேன். முதல்ல அவர் கேட்டதுக்கும் அவன் சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. சுகமாக வேண்டும் என்று விரும்புறாய் என்ற ஆமன் நேராக சொல்லியிருக்கணும். அவன் சொல்லல. அவன் இப்ப இவன் சொன்ன காரியத்தை அவர் காதுல வாங்கிக்கல. என்னது என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றது என்ன? எழுந்துருன்றாரு, நடக்கணுன்றாரு, ஆமா, அப்புறம் படுக்கை எடுத்துட்டு வான்றாரு. அடுத்த வசனம் படிங்க. தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. போதும். நான் இன்னொன்று சொல்றேன். சரி, போனா போது. எழுந்துருன்னு சொன்னது தப்பு இல்லை.
நீங்களாக இருந்தால் கூட ஒருத்தன் காய்ச்சலில் படுத்திருந்தாக்க நம்ம பிள்ளைய கிட்டட்டு போய் எழுந்துடுறா கஞ்சி கூட எழுந்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தப்பு இல்லை. இப்போ அந்த மாதிரி கூட நம்ம இயேசு சொன்னதான் எடுத்துக்கலாம். இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா, நீங்கள் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க பார்த்து எழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி நிற்பீங்களா? கை தாங்களா தலையை கொடுத்து கையை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? உன்னை எழுப்பி விடல. இங்கே நான் சொல்கிறேன், இயேசு அந்த மாதிரி செய்யலை. யார் சுந்தர்? அது தட்டுங்க பாருங்க, பைபிள் அப்புறம் படிக்கலாம். கவனிங்க என்ன செய்கிறாரு. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியல எனக்கு. கவனிங்க, ஏசு என்ன செய்யலை, அவன் கையை கூட பிடிக்கலிங்க. நியாயப்படி நீங்கள் பேசுங்க. இப்போ வந்துருச்சு அந்த வார்த்தை. நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும்? படுத்து கிடந்தவனை அட்லீஸ்ட் ஏசு தூக்காட்டி கூட என்ன பண்ணுறான்? பேதுரு கூட, இந்த வா பேதுரு, தப்பா அவனை கையை பிடிச்சவங்க தூக்கி கொடு சொல்லியிருக்கலாமா, சொல்லக்கூடாதா? நீங்களாக இருந்தால் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? இப்படி முடிஞ்சு கிடக்கு, முடியாத கிடக்கு, அப்படி தானே நம்ம செய்வோம். ஆனால் ஏசு அறுபாட்டு நின்று நம்ம எழுந்துரு என்னடா அப்படின்றாரு. வித்தியாசமாக இல்லையா? உங்களுக்கு தோணலையா? பாருங்கள், ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நான் மனுஷிகமாக பேசுகிறேன். மனுஷிகமான முறையில் பார்க்கும்போது அப்படி தான் செய்திருக்கணும். நியாயப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவனை ஒரு கையை பிடிச்சி தூக்கி விட்டு ஒரு கையை பிடிச்சி இந்தாப்பா எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவன் தான் சொல்கிறான், என்னால் நவர முடியல, உருள முடியல, பெறல முடியல, நான் இப்படி கிடக்கிறேன்னு. அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, எழுந்துரு நட என்று சொல்லி. இயேசு சொன்ன உடனே என்ன நடந்தது பாருங்க. உடனே இந்த மனுஷன் என்ன செய்தான்? சொஸ்தமாகி உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகிட்டான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கவனிங்க, இங்கே இதில் இடையில ஒரு காரியத்தை நான் சொல்லணும். என்னதான் இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும் அல்லது என்ன சொல்லலை என்று சொன்னால், இந்த மாதிரி எழுந்துருன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருந்துருக்கணும்? இவன் நல்லா யோசித்து பாரு. இப்போ ஐயா என்னால் எழுந்திருக்க முடியலைங்க, கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க, கொஞ்சம் கை கொடுங்க அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. இவன் என்ன செய்தான்னு எழுதியிருக்குது, அவன் உடனே எழுந்தான்னு எழுதியிருக்குது. இது நமக்கு இது வித்தியாசமாக தோணுது இல்லை? நம்ம அவனுக்காக பேசிட்டு வரோம். அவன் நிலைமையை நினச்சி நான் இவ்வளோ ஆராய்ச்சி சொல்லிகிட்டே வரேன், அவன் இப்படி ஆச்சே இப்படி ஆச்சான்னு. அவனை பாருங்க, அவன் உடனே எழுந்திருக்கிறான் பாருங்க. அப்போ என்ன காரணம்? எப்படி அங்கே என்ன நடந்தது? கவனிங்க, இயேசு அவனை பார்த்து என்னது எழுந்துரு என்று சொன்ன உடனே அவன் வார்த்தை அவன் காதில் போன உடனே அவன் சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை, அவன் சரீரத்துக்குள்ள ஒரு புதிய வல்லமை வந்துவிட்டது. ஒரு புதிய சுகம், ஆரோக்கியம் உண்டானது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதான் உண்மை, அதுதான். வேற ஒன்றும் பெரிய மேஜிக் நடக்கலை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, என்னங்க இது? இது வரைக்கும் இப்போ தான் சொல்கிறான், என்னால் முடியலன்னு சொல்கிறவன் ஏசு சொன்ன உடனே எப்படிங்க அவனால் எழுந்திருக்க முடிஞ்சிச்சு? காரணம் என்ன? சொன்ன உடனே அவன் சரீரத்துக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, ஒரு புதிய பலன் அவன் சரீரத்துக்குள்ள வந்துருச்சு. சுகமாயிட்டான், உண்மையாகவே சுகமாயிட்டான். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. கேட்டுகிட்டே வாங்க. இப்போ என்ன செய்கிறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கவனிங்க, அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? 8ல் நீ எழுந்திருக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? படுக்கை எடுத்து கொள்ளணும், அப்புறம் என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்க அப்ப நீ நடந்து நீ நடைய கட்டுன்றார். இன்னுமே இந்த இடம் ஒன்று கிடையாதுன்றார். நடக்க சொல்றாரு. எதுக்காக? ஏன்? என்ன காரணம்? என்ன நடந்தது அங்க பாருங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் சுகமாயிட்டான். சுகமானதுனால அவனுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமானது முக்கியம் இல்லை, நீ எழுந்திருந்து நடக்கணும். நடக்கிறதோடு மட்டுமல்ல, என்னது? படுக்கையும் எடுத்துட்டு போகணும். எதுக்கு படுக்கை எடுத்துட்டு போக சொல்றாரு? சொன்னவர் எழுந்துருன்னு சொன்னாலே பெரிய விஷயங்க. என்னை பொறுத்தவரைக்கு இந்த எழுந்துரு அப்படின்னாக்கா அவன் எழுந்துட்டாலே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம், நமக்கு கூட சந்தோஷம் தான். ஒருத்தவங்க படுக்கையில் கிடக்கிறவங்க போய் எழுந்துருன்னு ஓகே, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறீங்கன்னு நினைக்க எவ்வளோ சந்தோஷப்படுறோம் நம்ம. யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு போய் கண்ணே திறந்து பார்க்கலைங்க. போய் நிறைய பேர் கூப்பிட்டு கண்ணை திறந்து பாருப்பான்னுவாங்க சில பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் கண்ணை திறந்து பார்த்தா இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், எல்லாரையும் கூப்பிடுவான். ஐயோ எங்கள் பேர் கண்ணை திறந்து பார்த்தோன்னா கண்ணை
ஒரு மகிழ்ச்சி. எதனால இந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது? ஐயோ, நீண்ட நாள கண்ணே திறக்காதவன். அதே போலதான் இவன் படுத்த படுக்கையிலே இருந்தவன். அவன் எழுந்திருக்கதே பெரிய விஷயம். அவன் எழுந்திருந்தாலே எல்லாரையும் நான் பார்த்து, நம்ம சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை என்ன எழுந்து நினைச்சுனாக்க எல்லாம் கூப்பிட்டு காட்டுவாங்க. இங்க பாரு 8 மாசத்துல ஒரு பிள்ளை என்ன பண்ணும்? தத்தி அப்படி எழுந்து நிற்கும். எல்லாம் கூப்பிட்டு இங்க பாரு பிள்ளை நடக்குது பாரு. அந்த போல இவன் எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். 38 வருஷமா படுக்கையில கிடந்தவன் அவன். கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை அதோட விடல. படுக்கை எடுத்துக்கணும், நடக்கணும் என்று சொல்ற. உடனே அந்த மனுஷன் என்ன செய்யறான்? சுகமாயிட்டான். சுகமானவன் என்ன செய்தான்? படுக்கையை எடுத்துக்கிட்டு போறான். நான் என்ன சொல்றேன் முன்னாடியே, எங்க நடக்க திராணி இல்லாதவன், தெம்பு இல்லாதவன், சத்து இல்லாதவன் அப்படித்தானே இருந்தான் அவன். இப்ப என்னையா என்ன டானிக்கு கொடுத்தாரா இல்லை குளுக்கோஸ் போட்டாராங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் இப்போ சொல்லணுமா? எச்சனை போச்சுன்னா எல்லாம் போய் உட்காந்து தான் பண்ணுவாங்க. 2 பாட்டில் ஏற்றினா தாங்க திம்பே வருது நம்ம ஆட்களுக்கெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒன்றுமே இல்லை. பாட்டில்னும் போது வேற வேற அர்த்தம்லாம் வருது. கவனிங்க, இங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? எதுவுமே செய்யலைங்க. ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கலைங்க. இங்கே கூட நம்ம ஜெபம் பண்ணி சில பேருக்கு தண்ணி கொடுக்குறோம், இயேசு ரத்தம் சொல்லி குடின்றோம். இயேசு அதுவும் செய்யறார். ஒரு தண்ணி கொடுக்கல. அந்த மனுஷனுக்குள்ள பலன் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு பலன் வந்துச்சு? எழுந்திருக்கிற அளவுக்கு பலன் வந்துச்சு, நடக்கிற அளவுக்கு பலன் வந்துச்சு, அப்புறம் படுக்கையை தூக்குற அளவுக்கு பலன் வந்துச்சுங்க. இதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லையா? அதிசயம் இல்லையா? கவனிங்க, நம்ம இன்னும் 9வது வசனத்தை தான் நிற்கிறேன். கவனிங்க. சரி, ஏன் ஆண்டவர் எழுந்திருந்தது சுகமானது நல்ல விஷயம்தான், படுக்கையை எடுத்துட்டு போகணும் எதுக்கு? அதை அவ்வளோ கரெக்டாக அதை வேற சேர்த்து சொல்றாரு. தப்பா எழுந்திருப்போ நல்லா போச்சுன்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல. அது 38 வருஷமா படுத்த படுக்கை, அதை வேற சீக்கிரத்தை அடிச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அட, நீங்களே வியாதிப்பட்டு படுத்து கிடக்குறீங்க, 4 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? படுத்தே கிடந்த படுக்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐயோ, சொல்ல முடியாது. அப்பப்போ தலைவனையை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். 38 வருஷமா படுத்து கிடந்துருக்கிறான். இதெல்லாம் எவன் வந்து இந்த பெட்ஷீட் அழைச்சிருப்பானா, இவன் பாயாரதை அழைச்சிருப்பானா? இவனுக்கு எதை இவனுக்கு முடியாமல் இருக்கணும். யார் வந்து இவனுக்கெல்லாம் மாற்றி துணியை மாற்றி போட்டிருப்பான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கந்தலா போனதை, நாரி போனதை அங்கே தூக்கி போட்டு வராமல் எடுத்துட்டு போக சொல்றாரு. என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு எதுங்க? வெல்வெட்டு மத்தியா இருக்குமா, இல்லை ஃபோம் மத்தியா இருக்குமா? என்ன காரணம்? குரலன் மத்தையா? எதற்காக அந்த படுக்கையை எடுத்துட்டு வர சொன்னாரு? என்ன சொல்றீங்க நீங்க? படுத்துக்கிறதுக்காக இல்லை தம்பி. நீ இந்த படுக்கையை இங்கே போட்டுட்டு வந்தீங்கன்னா நீ இப்போ நடப்ப. நான் சொன்னதை வச்சு என்ன செய்ய? நீ நடப்ப, நடந்து போவ, வருவ. பொழுது செஞ்ச உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? படுக்கணும்னு ஞாபகம் வரும். படுக்கணும்னு என்ன வந்து என்ன செய்வேன்? படுக்கை இங்கே கிடக்க, படுக்கை இங்கே வந்துடும், இங்கே படுத்துடும், இங்கே எடுத்துருவேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டு. இன்னைக்கு இதோடு என்ன செய்த? இந்த இடத்த காலி பண்ணு. புரியுதா சொல்றது? அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, படுக்கையில ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலைங்க. இந்த படுக்கை தேவை என்பதற்காக எடுத்துட்டு வர சொல்ல. இந்த படுக்கை இனிமே இருக்கக்கூடாது. இந்த படுக்கை இருந்தா என்ன செய்வேன்? நீ படுக்கணும்னு உனக்கு தோணும், படுக்கணும்னு நினைப்ப, நீ அந்த படுக்கையில போய் படுப்ப. உண்மை உண்மையை நான் சொல்றேன். எது உண்மை? உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இது இந்த சம்பவத்துக்கு இல்லை. அதனால தாங்க சில பேர் நீங்க வேணா பாருங்க, வீட்டில் சில பேர் படுத்த, சில பேர் படுக்கையை சுருட்டுறது கிடையாது, படுக்கையை மடிச்சு வைக்கிறது கிடையாது. சிலருக்கு அந்த பழக்கம் கிடையாது. சிலருக்கு சொல்கிறேன், எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இந்த படுக்கை ஒன்று விரிச்சே இருக்குன்னு வச்சுங்களேன், நினைக்கும் பொழுதெல்லாம், தோணும் பொழுதெல்லாம் போய் படுத்துப்போம். படுக்கணும்னு தான் தோணும், எண்ணமும் வரும். நீங்கள் மட்டும் இந்த படுக்கையை சுருட்டி ஓரமாக வச்சுருந்து பாருங்கள். அந்த மாதிரி மைண்டு வந்தால் கூட பாய் எடுத்து போடணும், சரி போ, உண்டா இல்லைங்களா? அப்போ இந்த படுக்கை அப்படி இருந்தாலே நம்மளை படுக்க தோணும், படுக்க தூண்டும். புரியுதுங்களா? நிறைய காரியம் இருக்குது அதில். அப்போ இந்த ஒரு ஒழுங்கு வேண்டும் நான் சொல்ல வருகிறேன். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றதுக்கு பல காரணம் இருக்குதுங்க. இது வரைக்கும் நீ படுத்து கிடந்த படுக்கையில் இருந்துற, இதுக்கப்புறம் இந்த படுக்கை தேவை. இந்த படுக்கை அவனுக்கு வேணுன்றதுக்காகவோ நீ வீட்டுக்கு போய் இந்த படுக்கை என்ன செய்யணும், உபயோகப்படுத்துன்ற நோக்கத்தில் அவர் எடுத்துக்கொண்டு வரணுன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவே கிடையாது. என்ன தெரியுமா? இவன் எந்த அளவுக்கு சுகம் அடைந்திருக்கிறான், எந்த அளவுக்கு அவன் பலன் அடைந்திருக்கிறான், எந்த அளவுக்கு அவன் ஆரோக்கியமா இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறார் இதில். அப்படின்னா என்ன? இவன் படுத்திருந்த அந்த படுக்கையை கூட என்ன செய்ய முடியுது? அவனால தூக்கி கொண்டு நடக்க முடியுது. சும்மா நடக்கிறதே பெரிய விஷயம். அப்ப அவனோட ஆரோக்கியத்தை அது காட்டுகிறது.
இது அவனுக்கே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்போ அவனே உணர்றான், அவன் சுகம் அடைஞ்சது பெரிய அதிசயம், அவன் எழுந்தது அதிசயம், எழுந்து நிற்கிறது அதிசயம், நடக்கிறது அதிசயம். இப்போ அதோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், படுக்கவே தூக்குற அளவுக்கு தெம்பு வந்துச்சு. இப்போ அவனுக்கு ஒரு தனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு தன்னம்பிக்கை, பரவாயில்லையே நம்ம தூக்குற அளவுக்கு தெம்பு வந்துச்சு. அவனே யோசிச்சிருப்பான். வந்துச்சா தெம்பு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த வசனம், கவனிங்க, இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரும். என்னது என்னது நியாயம் அல்ல, நியாயம் அல்ல. யாரு இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் நான் சொல்றது? இப்ப நான் ஒரு சம்பவத்தை விவரிச்சு சொல்லிட்டே வந்தேன், வர்ணனை போல உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். இந்த சம்பவம் நடந்தது என்றைக்கு, எப்பொழுது என்று சொன்னால் அது ஒரு ஓய்வு நாளா இருக்குது. அது ஒரு ஓய்வு நாள். என்னது, அந்த ஓய்வு நாளில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நான் இதை யோசித்து பார்த்தேன். ஓய்வு நாள் நடந்தது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன, அது அது ஒரு காரியம் வேறு சொல்ல வேண்டியிருக்கு. நான் அப்படி சொல்கிறேன், அது அப்புறம் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன், இப்படி நடந்ததுனால, ஓய்வு நாள் நடந்ததுனால அந்த யூதர்கள்லாம் என்ன செய்தாங்க, குணமாக்கப்பட்டவனை வந்து பார்த்து, கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் கவனிக்கலையே. குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்குது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது நியாயம் இல்லை. நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, இங்கே ஒருத்தவன் ஒரு நியாயம் பேசுகிறான், நியாயம் புழக்கிறான். நீங்கள் உங்கள் பாஷையில் கொச்சையாக நான் சொல்கிறேன். என்னது, இவர் பெருசாக நியாயம் புழக்கிறாரு. நான் சொல்கிறேன், இவன் பெருசாக ஒருத்தவன் நியாயம் புழக்க வந்துட்டான். இப்போ யார் அவன்? இப்போ யார் இங்கே நியாயம் பேசுறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ யார் இது? அவன் பேரில் யூதர்கள். யூதர்கள்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த அந்த ஊரில் இருக்கிற நாட்கள் தான். யாரும் பெரிய குறிப்பிட்டு பெரிய ஒன்றும் பெரிய தலைவர்லாம் கிடையாது. இவர் எப்பவுமே இந்த பிரச்சனை பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளாக தான் இருப்பாங்க. சும்மா பொழுதுபோக்குறதுக்கு ஒன்றும் இல்லாத வெட்டி வேலை உள்ளவங்க தான் இதில் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் பாருங்கன்னா பொழுது போகலை, ஒரு வேலையும் இல்லாத அந்த முட்டு சந்தில் உட்காந்துருப்பானோ, அங்கங்கேயும் உட்காந்துக்கிட்டு வெட்டி வம்பு வளர்க்கறதுக்கே உட்காந்துருப்பான். யார் வந்தாலும் என்ன ஒரு இங்கேருந்து வந்துடு என்ன பண்ணுறது, 4 பேர் சப்போர்ட்டில் வச்சுக்க வேண்டியது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்றுல அன்னைக்கு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இவங்க வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? நியாயம் இல்லை. இவங்க நியாயம் கேட்குறாங்க. நியாயத்தை பற்றி பேசுறதுக்கு இவன் யாருன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் 38 வருஷமாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தான். அவனை போய் எட்டி பார்க்க கிடையாது, ஏன்னு கேட்க கிடையாது, என்னன்னு கேட்க கிடையாது, அவன் யார் எவனுன்னு கேட்க கிடையாது, ஒரு பச்சை தண்ணி ஒரு டீ தண்ணி கொடுத்தது கிடையாது, ஒரு பன்னு ரொட்டி கொடுத்தது கிடையாது. அவன் சொல்கிறான், யாருமே என்னை கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஒருத்தன் இல்லைனாக்கா, எவனாவது ஒருத்தன் போய் நின்று பார்த்துக்கிறதுக்கு இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எதுக்கும் ஒரு வழி இல்லை, துப்பு இல்லை, யோக்கியது இல்லை. இவர் நியாயம் பழக்க வந்துட்டார். நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறேன், நான் உங்களை பேசலை. நான் பேசுகிற ஆதங்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 38 வருஷமாக கிடக்குறான், இவன் போய் இல்லை நியாயம் இல்லை, என்ன நியாயம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ நியாயம் பேசுகிற, நீ நியாயமாக இருந்தியா, நியாயமாக நடந்தியா, நியாயமாக என்ன செய்தன்றதான் நான் கேட்குறேன். அந்த மனுஷனுக்காக நான் கேட்குறேங்க, வியாதிஸ்தனுக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நியாயம், நீங்கள் தான் சொல்லுங்களேன். திரும்பி அவனே சொல்கிறான், என்ன சொன்னான், என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் அவனை வந்து பார்க்க கிடையாது. பார்த்துருந்தா என்ன சொல்லியிருந்திருப்பான்? அப்படி யாராவது வந்து பார்த்துருந்தா, இருங்க நாளைக்கு இந்த மாதிரி இந்த குளத்துல தேவதூதன் வந்து இந்த தண்ணியை கலக்குவாங்க, கொஞ்சம் இருப்பாய் என்று சொல்லி அவனை பிடிச்சி இருக்க வச்சுருப்பான். ஒருத்தனுமே திரும்பி பார்க்கல, நாதி இல்லை. அவங்கவுங்களா பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அப்படி கிடந்திருக்கிறான் இவன். வந்துட்டானோ, எப்போ வரான் பாருங்க. எப்போ வந்தான் அவன்? எங்கே வந்தான் சொல்லுங்க பாப்போம். எங்கே வந்தான், எங்கே வந்தான் சொல்லுங்க? குளத்துக்கிட்ட வரல. இங்கே பாருங்க, உன் குளத்திட்ட கிடக்கிற வரைக்கும் இந்த திரும்பி பார்க்கலைங்க. இந்த யூதர்களை சொல்கிறேன், எங்கே வந்தான்றீங்க? இவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறத பார்க்குறான் வழியில். அப்போ அதை எடுத்து வந்துட்டான். இப்போ நடந்து போகும்போது தான் பார்க்குறான், அட இந்த பையன் அங்கே கிடந்தவன் இல்லை, 38 வருஷமாக நாரி போய் கிடந்தவனுச்சு. இவன் இல்லை, இவனை படிக்க தூக்கிட்டு போகிறான். யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படிங்க கண்டுபிடிச்சான் நான் கேட்குறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, எதை வச்சு கண்டுபிடிச்சான்? எதையாக தான் இருக்கட்டுங்க. அவன்கிட்ட போய் யாராவது நின்று அவனை போய் என்னான்னு ஒரு வாயை திறந்து ஒரு வெறும் வார்த்தை யாராவது பேசியிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்க. இப்போ
அவனை ஒரு மனுஷனா நினைச்சு ஒருத்தரும் பேசாத கூட கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்கன்னு கேட்க. பேசியிருந்தா அவனை நைஸா என்ன பண்ணிருப்பான், அவன் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கையை காலை பிடிச்சி என்னை கொண்டு போய் இந்த குளத்தை இறக்குங்க, ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டிருப்பான். அவன் சொல்றானே, என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்ட்டான். அது ஒண்ணுலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் யாருமே திரும்பி பார்க்காத நீ இன்னைக்கு அவன் சுகமாயிட்டான், நல்லாயிட்டான், நடந்து போறான், படுக்கை எடுத்துட்டு போறான், எங்கேயாவது வெங்காயம் எடுத்துட்டு போறான், வெள்ளை பூண்டு எடுத்துட்டு போறான். நீ என்னங்க நியாயம் கேட்கறன்றதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்ப நான் வேற விதமா பேசிட்டு இருக்கிறேன். இது பிரசங்கமா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க, எதானு எடுத்துங்க. யோசிச்சு பாருங்க. இதை என்ன நியாயம் பேசுறீங்க? ஓய்வு நாள் இருந்தா என்ன? இப்ப என்னவா சொல்லுங்க. அவன் 38 வருஷமா ஓய்ஞ்சு போய் கிடந்தானே, அப்ப என்னங்கல்ல, ஏதோ அவன் நல்லா எட்டான். அப்ப நல்லா தெம்பல என்ன செய்யறான்? அப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம நடக்கிறோம், அவனுக்கு சந்தோஷம். இப்ப எங்க போறோம்? அவனுடைய சொந்த பந்தம் இருக்கிற இடத்த தேடி போயிருக்கலாம், நினைச்சிருப்பான். நம்ம வீட்டுக்கு போகணுன்ற ஆசை இருந்திருக்கும், ஊரை போய் பார்க்கணும், ஜனத்தை பார்க்கணும், இது மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள், ஆவல்கள் அவன் உள்ளத்தில் நிச்சயமா இருந்திருக்கும். அவன் எங்க போனான்றது எழுதப்படலை. ஆனா எப்படியாவது அவங்க போகணுன்ற ஒரு இடம். இங்கேயே கடந்தோம், 38 வருஷமா அங்கேயே கடந்தோம். அந்த கொலைக்கரையே பார்த்துக்கிட்டு, வானத்தையே பார்த்துக்கிட்டு, எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல, ஒருத்தவன்கிட்ட பேச முடியல. யார் வந்து இவன்கிட்ட பேசுவான்? அவன் சுயநலத்தோடு சுய காரியத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிறைய காரியம் நடந்திருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் நடந்துட்டு இருக்குது. இவன் குறுக்கு சாலை ஓட்டுறான். யாரு அவன்? யூதர்கள் நின்றுட்டு, இது நியாயம் இல்லை. என்ன நியாயம் இது நியாயம்? அது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. இவன் நியாயம் பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்குது நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த இடத்துல அடிப்படையில் நியாயம் பேசுறேன்ற? இவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நியாயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இவர் பிடிச்சி வச்சிருக்க கிட்டியா, இது இன்னைக்கு ஓய்வு நாள். எது அந்த நாள்? அதை தான் அவன் கரெக்டியா பிடிச்சிக்கிட்டான். எங்க மோசே சொல்லிட்டாரான், ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாதுன்னுட்டு. சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். நான் இதை இப்படி யோசிச்சுட்டு வந்தேன். எதை? இந்த இயேசுநாதரும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன்னு நினைக்கிறேன். இயேசு எப்படி பேசுறேன்னு சும்மா உங்களுக்காக அப்படி பேசிக்கிறேன். ஏன் சொல்றேமா, இவரும் வேணுக்குன்னே இந்த யூதரத்தை கிண்டி கிளப்பணும், குதற்கணுன்றதுக்காகவே தெரியல. நிறைய காரியத்தை நானும் பார்க்குறேன், ஓய்வு நாளில் தான் அவர் செய்கிறாருங்க. நான் வேறு விதமா சிந்திக்கிறேன். ஆண்டவரை நான் குறை சொல்லலை. ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக செய்கிறவர், ஞானம் உள்ளவர். நான் உங்களுக்காக அதை பேசுகிறேன். நினைச்சு பாருங்க. ஏங்க இவனுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியுது இல்லை? இவர் எதை மற்ற நாளில் செய்ய வேண்டியதானே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை இவர் என்ன பண்றாரு? வேணுக்குன்னே இவரும் ஓய்வு நாளாவே பார்த்து செய்கிறார். நீங்க வேணா எடுத்து படிச்சு பார்க்குறீங்களா? நேரம் இல்லையே. சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. மார்க் 3:4, மத்தேயு 12:10, லூக்கா 14:3, லூக்கா 6:9, யோவான் தான் படிச்சுட்டோம். லூக்கா 13:14-16, யோவான் 9:14. இதில் எல்லாம் நீங்க பாருங்க. இதில் ஏதாச்சும் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் வேணா படிச்சு காட்டுங்க. நேரம் இல்லை. இப்போ இதில் குறிச்சிக்கிங்க. ஒரு வசனம் ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒன்று கவனிங்க. இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை செய்து மாட்டிக்கிறார். மாட்டிக்கிட்டாரெல்லாம் சொல்ல முடியாது. இயேசுநாதரை போட்டு பாடாப்படுத்துறானோ இந்த ஆட்கள். புரியுது அவங்களுக்கு? நான் இப்போ எடுத்து கொடுத்த வசனத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் சூம்பனை கை உள்ளவங்கள புரியுதா. அப்புறம் 18 வருஷமாக கூனியாக இருந்தவரை சுகமாக்குறாரு இல்லைங்களா. சூம்பனை கை உள்ளவனை சுகமாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு குருடனை சுகமாக்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாள் இல்லாத நாட்களிலேயும் செய்திருக்கிறாரு. அதையும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அற்புதம் செய்திருக்காரு. அதில் ஓய்வு நாள் கிடையாது. ஆனால் ஓய்வு நாளை பார்த்து செய்த காரியங்கள் நிறையாவும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாள்னு பார்த்து அவர் செய்ய கிடையாது. இல்லை ஓய்வு நாளில் தான் செய்யணுன்ற வீம்புக்கு செய்ய கிடையாது. நான் சும்மா சொல்ல வந்தேன். இதுதான் தெரிஞ்சிருக்கேன். இவன் வருவானு தெரியுமே, கண்ணு கொத்தி பாம்பு மாரி சுற்றிக்கிட்டே இருக்கான்ல அந்த பரிசேயர், வேதபாரகர், இந்த ஊதர்கள்லாம். சரி, நீங்கள் ஓய்வு நாளாக இருக்கு சொல்லிட்டு மறுநாள் செஞ்சுருக்கலாம்ல. இது ஏன் நமக்கு திறமை பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் நம்ம கண்ணில் விரல விட்டு நோண்டிகிட்டே இருக்கிறான் இந்த யூதர்களை. எப்போ பார்த்தா நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த வசனத்தில் நீங்கள் குறிச்சு கொள்ளுங்க பாருங்கள். மார்க் 3:4, மத்தேயு 12:10, லூக்கா 14:3, லூக்கா 6:9, லூக்கா 13:14, யோவான் 9:14. இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு எல்லாம் இந்த ஓய்வு நாளில் அவர் செய்ததை வச்சு அங்கே ஆர்குமெண்ட்டே நடக்குதுங்க, பிரச்சனை நடக்குதுங்க, விவாதம் நடக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் நீ செய்கிறது சரியான்னு இதே போல் நடந்துட்டு இருக்குங்க. அதே போல் தான் இங்கேயும் நடக்குதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு வேணுக்குன்னு உரண்டைக்கெல்லாம் போய் நான் ஓய்வு வேலை செய்கிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அவர் செய்ய கிடையாது. இயேசு அந்த ஊருக்கு வந்தார், அந்த வழியாக வந்தார், அவனை பார்த்தாரு. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தாக்கா இவன் சொல்கிறதுக்காக செய்யாமல் இருக்க முடியுமா?
இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அப்போ பசன்றதெல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். யார் இந்த யூதர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டவர் இன்னொரு காரியத்துக்காக இந்த ஓய்வு நாளை அவர் உபயோகப்படுத்தலை என்று சொன்னார். ஓய்வு நாள் என்பது என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற நாள் என்று சொல்லி அதுக்கு ஒரு செய்தி நான் கொடுத்துருக்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் என்று நான் சொல்றேன். இப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதோடு மட்டும் இல்லாமல், கவனிங்க, ஆராதிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாளை ஆண்டவருக்கென்று நம்ம செலவு பண்ணணும். புரியுதா? அதுக்குன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆராதிச்சுட்டே இருக்க முடியும்? அதுக்குன்னு பிரசங்கம் பண்ணுறேன் நான் சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அப்போ மீதி நேரம் உடனே பையை தூக்கிட்டு வீட்டுக்கு போட வேண்டியது. சீக்கிரமாக பிடிங்க, எனக்கு கல்யாணம் இருக்குது, காரியம் இருக்குது, அங்கே இருக்குது, மொய் வைக்கணும், சாப்பாடு அங்கே இருக்குது. மைண்டு நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. நல்லா கவனிங்க, இது கர்த்தருடைய நாள். இந்த மீதி நேரத்தை உங்கள் சொந்த காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற பைபிளில் எழுதியிருக்குது. நீங்கள் சும்மா தானே இருக்கணும். மீதி நேரத்தை கர்த்தருக்காக செலவு பண்ணணும். அது எப்படி என்று சொன்னால் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? அங்கே என்ன அன்னைக்கு என்ன ஊழியம்? போய் வியாதியஸ்தரில் இது இப்போ இயேசு எங்கே போனார்? இவர் அந்த பெதஸ்தா கோலத்தாண்டு இவர் எதுக்கு போனார்? ஏன் போனார்? இவர் ஊருக்கு போனார். இவர் பாட்டு ஊரை வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு, தெருவை பார்த்துட்டு இவரையே அங்கே தேடி போனார். சிந்திச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தான் நிறைய பேரை தேடி போயிருக்கிறார். இயேசு நிறைய பேர் வரல, இயேசு தேடி தான் போய் நிறைய பேர் சுகமாக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசியாக இருக்கீங்க, கர்த்தருடைய நாள் ஆராதிக்கிறீங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம என்ன படி பறந்துட வேண்டியது. அது சரியா இல்லை. என்ன செய்யலாம்? இப்போ ஊழியம் என்ன ஊழியம் செய்யலாம்? இங்கே ஒரு ஊழியெல்லாம் செஞ்சது போதாதான்? நான் அதை சொல்லலை. ஆண்டவர் என்ன செய்தார்? நன்மை செய்வதாகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நன்மை என்று சொல்லும்போது என்ன? தேவையில் உள்ளவர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள், வியாதியில் உள்ளவர்களை நம்ம விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஊழியத்துக்கு கிராம ஊழியத்துக்கு போவோம். ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போவாங்க. போய் வியாதியஸ்தரில் போய் பார்த்து கைப்பருத்தி கொடுக்கறதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. இதாங்க ஊழியம். இப்படி நம்ம இதுதான் ஆண்டு செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது போல் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ 38 வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சம்பவத்தை நம்ம படிச்சுட்டு வரோமே. இது போல உங்களை சுற்றியுள்ள கிராமங்களிலே, தெருக்களிலே, ஊரிலே எவ்வளவு பேர் இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்காதபடிக்கு வருத்தத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தேடி போனாதான் தெரியும். நம்ம தேடி போகணும். அதே போல பாதிக்கப்பட்டிருக்க சபை ஒரு விசுவாசிகள் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, விசாரிக்கிறது கிடையாது. அதில் ஒரு ஈகோ. என்ன வந்து அவர் பார்த்தாரா? என்ன வந்து அவர் விசாரிச்சாரா? எப்படி? கேள்வியை பாருங்க. நான் முடியாமல் இருந்தேன், என்ன வந்து அவர் பார்த்தாரா? நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும்? ஓ, இது என்னது? நியாயம். இது அவங்களுக்கு நியாயம். நான் சொல்றேன், இது நியாயம் இல்லை. இப்போ இயேசு அநேகரை போய் பார்த்தாரு. எல்லாரும் வந்து இயேசுவை பார்த்தாங்களா? இந்த 38 வருஷமா கடந்தவனை போய் இயேசு பார்த்தாரா? இதோடு இல்லைங்க, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பேதுருடைய மாமியார் வந்து வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் ஜுரமாக கிடந்ததை கண்டார் என்று அங்கே எழுதியிருக்குது. நான் வாசிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் மாமியார் வந்து என்னத்தை பார்த்துதா? இல்லையே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நிறைய பேர் சட்டம் பேசுகிறாங்க. அவங்க என்ன வந்து பார்த்தாங்களா? அதே மாதிரி யார் நம்மளை பார்த்தாங்களோ பார்க்கலையோ நாம் என்ன செய்யணும்? நாம் மற்றவர்களை பார்க்கணும். ஓஹோ, இப்படிலாம் இருக்குதா? அப்படி தான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவம். பார்க்கணும் தான் இல்லைன்னு சொல்ல. அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்ம கடமையை நம்ம செய்யணும். இயேசு அதை தான் செய்தார். புரியுதா? அப்போ நன்மை செய்யும் என்று நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே நமக்கு தெரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு தெரியல. புரியுதா? நம்ம இப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க வந்து பார்க்கல, அவங்க வந்து விசாரிக்கல, நான் எதுக்கு போய் பார்க்கணும்? இதெல்லாம் தவறு. சரி, விடுங்க. எனவே இங்கு நான் பார்க்குறோம், இயேசு தேடி சென்று அவர் விசாரிக்கிறது போல ஓய்வு நாளை நாம் ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிப்பதோடு மட்டுமல்ல, கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை செய்யணும். ஞாபகம் வச்சுங்க. இவருக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பண்ண பிரச்சனை வரும்னு தெரியாதா? தெரியும். அப்போ அவர் என்னத்தை அவர் வெளிப்படுத்துகிறாருன்னா, ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாள், ஆலயத்துக்கு வரணும், அதெல்லாம் கரெக்டு தான். மீதி நேரத்தை என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணுமே தவிர உன் சொந்த வேலையை பார்க்கறதுக்கு போகிறது இல்லை. முடிஞ்ச உடனே இங்கே சில பேருக்கு கால் இங்கே நிற்காது. நானும் போன வாரம் சொன்னேன், கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னேன். இருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இங்கே என்ன நடந்தது பார்ப்போம். அடுத்தது சீக்கிரம் வாங்க, சீக்கிரம்.
எங்க நிக்கிற 10ல் இருக்குமா? நியாயம் இல்லை என்று சொன்னார் இல்லையா? சரி 11. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் ம். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். சரி, அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். கவனிங்க, கவனிங்க, என்ன பேசுறாங்க? நியாயம் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? நீ இந்த மாதிரிலாம் போறது நியாயம் இல்லை. எது நியாயம் இல்லை? இவன் எழுந்து போறது இவன் எழுந்தது நடந்தது படுக்கை எடுத்துட்டு போறது நியாயம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை, அற்புதத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. எத்தனை பேர் பலவிதமான வியாதிகள் நிமித்தமாக, பலவிதமான கஷ்டத்தின் நிமித்தமாக தேவனை தேடி வந்து நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் வாழ்க்கையில் நன்மையை செய்திருக்கிறாரு, அற்புதங்களை செய்திருக்கிறாரு, விடுதலையை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை நினைத்து ஆண்டவர் தேடி சந்தோஷமா வரீங்க. உங்க ஊர்ல உங்க ரோட்ல நின்றுட்டு, எங்க கிளம்பிட்ட? எங்க வெள்ளை புடவைங்கள போற மாதிரி தெரியுது, இயேசு கோயிலில் போய் சேர்ந்துட்டியா? ஐயோ, உனக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கின்றதே நினைப்பே இல்லை உனக்கு. எப்படி அதெல்லாம் கல்யாணம் ஆகுறது, கல்யாணம் சேர்க்கறது? எங்க வந்து நியாயம்? நியாயம். அடுத்தது, ஒரு வயசான அம்மா வருதுன்னு வச்சுக்கோங்க. எங்க கிளம்பியாச்சு? ஞாயிற்றுக்கிழமை. எங்கே போய் பஸ் ஏறி போய் வந்துட்டே இருக்கிறேன். நான் இயேசு, ஐயோ அதுலயே போய் சேர்ந்த? நீ செத்தினா உன்னை கொண்டு யாரு கொண்டு வைக்கிறது? உன்னை யாரு எடுக்கிறது? நானே சாவ பிழைக்க கிடந்தேன், ஒருத்தனை ஒரு நாதியில் எட்டி பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நல்லா ஆகி, இன்னைக்கு ஆண்டு எனக்கு கொடுத்த சுகத்துக்காக நான் ஆண்டவரை தேடி போகும்போது வர்றான் குறுக்க நின்றுட்டு. இது நியாயம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நன்மை பெற்று கர்த்தரை தேடும் போது தான் சொந்த பந்தம்லாம் எதுக்கு வருதுன்னா, உங்களை குறுக்கு வீடு வருது. நீ இதில் சேர்ந்துடாத, அது வெள்ளக்காரன் சாமி, அது எதையும் சொல்லி உடனே அதை சேர்த்துட்டாங்க. ஐயோ அப்படிலாம் போகாத, ஐயோ கண்ணில் போட முடியாது, காதில் போடாது, மூக்கில் போடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை வைக்காது, இதை வைக்காதுன்னு. அப்பா, இதுக்கு கதை சொல்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. ஐயா, இது வரைக்கும் உன்னோட கதை பேசுறதுக்கு ஆள் கிடையாது. நீ நாதியத்து உட்காந்துருக்கும் போது ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியர் செய்கிறவங்க வீடு தேடி வந்து ஜெபம் பண்ணி உன்னை திடப்படுத்தி உனக்கு நல்ல விடுதலை கொடுத்த உடனே வந்து எல்லாம் உட்காந்துட்டு கதை பேச ஆரம்பிச்சிடும். எதுக்கு? போவாத, இதெல்லாம் செய்யாத, இதுக்கு செவி சாய்க்கலாமா நீனு? இன்னைக்கு அந்த வியாதியஸ்தன்ட்ட வந்து எல்லாம் சொல்றாங்க, நீ இப்படி போறது நியாயம் இல்லை. என்னது? படுக்கை எடுத்துட்டு போறது நியாயம் இல்லை. நீ சபைக்கு போறதுலாம் நியாயமே கிடையாது. நீ வெள்ளப்படலாம் கட்டவே கூடாது. ஏதோ போனோமா, இங்க பாருங்க, என்னது? ஏதோ போனோமா வந்தோமா அதோடு விட்டுனா. நீ ஞாயிற்றுக்கிழமை நீ அங்கேயே படம் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற. ஐயோ, நீ அதே கதியா இருப்பியா? பேசுறாங்களா உங்களை பார்த்து? உலகம் பேசும், உன் சொந்த பந்தம்லாம் வந்து இப்போ பேசும். அதுக்கு முன்னாடி நீ முடியாதப்ப, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த சொந்தம் வந்து எட்டி பார்த்துதா, ஏதாவது உனக்கு உதவி செய்ததா? இன்றைக்கு கத்தட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு நீ நல்லா இருக்கிறத பார்த்து, நீ நல்லா இருக்கிறத நினைச்சு பொறாமையில என்ன பேசுது? போவாத சொல்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்களே, எனக்கு தெரியுதுங்க, இயேசுவை நான் நம்புறேங்க. ஐயோ, நான் இயேசுவை மறக்கலைங்க. என் வீட்டுக்காரர் அப்படி சொல்றாருங்க, என் மாமா அப்படி சொல்றாருங்க, எங்க ஊர்ல அப்படி சொல்றாங்க. அது பயந்து வர வேண்டியது. என்ன சொல்றாங்க? இவன் என்ன சொல்றான் பாருங்க. இவன் என்ன சொல்றான்? 11ஆம் வசனம். பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் பதில் சொல்றான். இங்க பாரியா, என்ன ஒருத்தர் சுகமாக்கிட்டாரு, அவரு போகலான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் போயிட்டு இருக்கேன், கம்முடியா அப்படின்றான். பாருங்க, திரும்ப 12ஆவது வசனம் கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னிடத்தில் சொன்ன மனுஷன் யார்? அவன் கேட்கிறான், அப்படிப்பட்ட மனுஷன் யார்? அது யார் அவன்கிட்ட சொன்னது? இவன் விளட்டுறான். நான் கேட்கிறேன், இவன் யாருன்றான். இவன் யாருன்னே தெரியல நமக்கு. இவன் ஒரு மொட்டை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு உன்னை யாரு வந்து படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்னது யாரு இது அப்படின்னு கேட்கிறான். வந்து அதற்கு தான் அவன் சொல்றான், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். பார்த்தீங்களா? நம்ம இன்னே சொன்ன பாருங்க, உண்மையாகவே இந்த மனுஷனுக்கு தன்னை சுகமாகினது யாருன்னே தெரியாது. அவன் சொல்றான் பாருங்க, யாருன்னு தெரியல. ஒரு கூட்டமா இருந்துச்சு. ஒருத்தர் வந்தாரு, என்னது சக்க சவேன்னு இருந்தாரு, ஒரு தாடி வச்சிருந்தாரு, மேலே சிவப்பா ஒரு அங்கி போட்டிருந்தாரு. அப்படிதான் அவன் சொல்லியிருப்பான். சொல்லலைங்க, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? இந்த மாதிரி இருந்தாரு, அப்படி வந்தாரு, எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். சொன்னானா, சொஸ்தமாக்கட்டவன் யாருன்னு தெரியாதனால, விலகி இருந்தனால தெரியல. அடுத்த வசனத்துக்கு வாங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு
இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இல்ல, நான் இன்னொரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சுகமானவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எங்க போனான்றதே அங்க எழுதல. அவன் வீட்டுக்கு போனானா, ஊருக்கு போனானா, எங்க போனானே தெரியலிங்க. ஆக மட்டும் போயிட்டான். போய் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் எழுதுறாரு யோவான்னு. இப்படிதான், இது அன்றைக்கு நடந்த விஷயம் இல்லை. அந்த சம்பவம் அதோடு முடிஞ்சு போச்சுங்க. போனா வழியில நடந்தது, கேட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அப்ப இந்த நாள் ஓய்வு நாள் என்பதனால நான் நினைக்கிறேன் அன்றைக்கே அவன் ஆலயத்துக்கு வந்திருப்பான். பாருங்க, சொஸ்தமாக்கப்பட்டவன் எங்க இருந்தான்னு போட்டிருக்குது. அதற்கு பின்பு இயேசு அவனை, ஆமா, நன்மையை பெற்றுக்கொண்ட அவன், விடுதலையை பெற்றுக்கொண்டவன், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் எங்க வந்தான்? ஆலயத்துக்கு வந்தான். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் உங்களை நான் சொல்லலை, இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள், செபத்துக்கு வருகிறார்கள், செபம் பண்ணி விடுதலையை பெறுகிறார்கள், அதோடு மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆலயத்து வர்றது கிடையாது. கர்த்தர் நமக்கு செய்திருக்காரு என்று சொல்லி திரும்ப எத்தனை பேர் சபையை தேடி வராங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு விடுதலை ஆகுது. எத்தனை பேருக்கு சபைக்கு வராங்க, ஆலயத்து வராங்க? அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், என்னது, இவன் எங்கே வந்தான்? பார்க்கும்போது இவன் நல்ல மனுஷனாக தெரியுதுங்க, ஒரு நன்றி உள்ளவனாக தெரியுதுங்க. இயேசுவை அவன் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தனக்கு சுகம் கிடைச்ச உடனே இத்தனை வருஷமா நம்ம அங்கேயே கடந்தோம் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தை, தேவனோட ஆலயத்தை தேடி வந்தானா? வந்ததை கவனிங்க. வந்த இடத்துல யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? இயேசுவை இவன் பார்க்கல, இயேசு தான் அவனை பார்த்தார். பார்த்தீங்களா? அங்க கூட அவனுக்கு தெரியல இயேசு அங்கதான் இருக்கிறாரு. இயேசு இந்த கும்பலில் பார்த்தார். ஓ, இவனா 38 வருஷமா படுது, வந்து வா 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 வா. இயேசு அவனை கண்டு என்ன சொல்றாரு? நீ சொஸ்தமாகிட்ட. இங்க பாரு தம்பி, நீ நல்லா ஆகிட்டப்பா, குணமாகிட்ட தானே? வெரி குட், வெரி குட், நல்லா ஆகிட்ட, சொஸ்தமாகிட்டு இல்லையா? பரவாயில்ல, ஆலயத்துக்கெல்லாம் வந்துட்டிய, வெரி குட் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஏங்க, இனி பாவம் செய்யாதன்னா அப்ப என்ன அர்த்தம்? இனி பாவம் செய்யாதன்னா அப்ப நீ இது வரைக்கும் பாவம் செஞ்சிருக்கன்னு அர்த்தம். தம்பி, இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சிட்டு இருந்திருக்கிற, அதன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் செய்யாத, அதான் அங்க அர்த்தம். அப்ப இவன் 38 வருஷமா அப்படி கிடந்தான் என்று சொன்னா அது அவன் பாவம். அவன் என்ன பாவம் செஞ்சானே தெரியலிங்க. அதனாலதான் அவன் 38 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. பாரு, நீ ஏற்கனவே செய்த பாவத்தினால்தான் நீ என்ன பண்ணியிருக்கிற, 38 வருஷமா வியாதிப்பட்டு கடந்திருக்கிற. ஞாபகம் வச்சுக்க, உன்னை நான் சுகமாக்கிட்டேன். நீ திரும்பியும் போய் பழையபடி அந்த பாவத்தை செய்த போய் அங்கேயே படுக்க, இந்த படுக்கை பத்திரமா வச்சுருந்து திரும்பி போய் அங்கேயே படுத்துக்க வேண்டியதான். நான் சொல்றேன், அதை இங்கே எழுதலை, புரியுதா? இயேசு அப்படி கண்டிச்சிருப்பாரு. என்னது, படுக்கையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கணும். நீ பாவம் செய்தினா நீ அந்த மண்டபத்துக்கு தான் போகணும். அதனால இனி பாவம் செய்யாத. இவன் என்ன செய்தான் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. அந்த மனுஷன் வேண்டாம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இப்ப யாருங்க கேட்டது? இவனை கவனிங்க. இயேசு இது அந்த மனுஷனை பார்த்து இவன் படுக்கை எடுத்துட்டு போகும்போது கேட்டாங்க. 4 பேர் வழி நின்று கேட்டாங்க, யாரு அவனை போக சொன்னது, யாரு எல்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொன்னா அது அத்தனையும் உண்மை. இங்க பாருங்க, இந்த ஆலயத்துல வந்த உடனே, தன்னை சுகமாக்கினது யாருன்னு தெரிஞ்ச உடனே, இயேசு தன்னத்துல பேசுனதெல்லாம் கேட்ட உடனே என்னாச்சு? இவன் கண்டுபிடிச்சிட்டான். யாரு? ஆஹா, நீங்க தான் என்ன சுகமாக்குறாங்க, ஐயோ சாமி தெய்வமே என்று சொல்லி இப்ப இவன் என்ன செய்தான் என்று போட்டிருக்குது பாருங்க. என்ன போட்டிருக்கு? அந்த மனுஷன் 15, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர். கவனிங்க, இதைதான் நான் கேட்கிறேன். இப்ப வந்து போய் யாருன்னு பார்த்துட்டு என்கிட்ட மரியாதையா ஒழுங்கா சொல்லு. நான் சொன்னான் கேட்டான். அன்னைக்கு யார் அவனை சொன்னதுன்னு விரட்டான். அதோட முடிஞ்சு போச்சு. வந்தான், கோயிலுக்கு ஆலயத்துக்கு வந்தான், முடிஞ்சு போச்சுங்க. இப்ப இதை தெரிஞ்ச உடனே இந்த வியாதிஸ்தன் இருந்து சுகமாகனவன் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னு போட்டிருக்க. இயேசுதான் தெரிஞ்ச உடனே நேரா அன்னைக்கு கேட்டான், அவன்கிட்ட போய் பதில் சொல்லிட்டு வரணுன்ட்டு போறான் பாருங்க. அவன் என்ன கேள்வி வழி நிறுத்திட்டு கேட்டான்ல, அவன்கிட்ட போறான். இப்ப நான் என்ன சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு யாருன்னு வந்துட்டு சொல்லுன்னு அந்த யூதர் சொன்னான்.
ஏதோ அவன் போகிற போக்கில் வழியில் 4 வார்த்தையை கிடச்சிட்டு போயிட்டான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் இவன்? இல்லை இதை போய் சொல்லி தான் ஆகணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம். அவன் யதார்த்தமாக தான் அவன் சொல்ல போகிறான். இதில் எந்த விதமான உள்நோக்கமே கிடையாது. ஆனால் அவன் செய்தது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னது? அவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் போய் சொல்கிறான். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காரியம் செய்து நம்ம யாரும் சொல்லாமல் இருக்கலாமா? நம்ம யாரோன்னு இருந்துட்டுமே. அவன் உள்ள மாதிக்குது. என்னது? அன்னைக்கு அப்பயே கேட்டாங்களே எப்படின்னு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தவரு நான் யாருன்னு தெரியாமல் யாரோன்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டேனே, ஐயோ என் தெய்வமே என்று சொல்லி என்ன பண்ணுறான், போய் யூதர்கிட்ட ஓடி போய், ஐயா நீங்கள் கேட்டீங்களா என்ன யாருன்னு? இப்போ எனக்கு சுகம் கொடுத்தது யாரு? ஒரு இயேசு என்று அவன் ஆர்வத்தில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியாக போய் அவன் சொல்கிறான். சொன்னது தாங்க வேணையா முடியுது. ஆனால் இவனுக்கு அது தெரியாது. இவன் அதை எதிர்பார்த்து அவன் சொல்லலை. நான் சொல்லுகிறேன், அவன் அறிவிக்க வேண்டும் என்று அவன் இருந்தான். எதை? தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை மூடி வைக்காமல், மறைத்து வைக்காமல் அதை வெளிப்படுத்தணும். அதோடு மட்டுமல்ல, கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். எத்தனை இடத்துல நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கீங்க. கர்த்தர் இதை செய்தார் என்று நீங்கள் எத்தனை பேர்ட்டு போய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நன்மையை பெற்றோம் மூடி வைக்கக்கூடாது. விளக்க கொளுத்தி மரக்காலத்தை மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே கர்த்தர் செய்த காரியங்களை போய் நீ அறிவிக்கணும். திரும்பியும் நான் வருகிறேன், ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இருந்தது. அதனால அவன் போய் சொன்னான். சொன்னதுனால என்ன ஆச்சு பாருங்க. என்னது? சொல்லுங்க, படிங்க. இயேசுவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். சரி, நான் முன்பே சொன்னேன். இப்போ எங்கே மாட்டுறாரு பாருங்க. இந்த ஓய்வு நாள் பிரச்சனையில் மாட்டுது. இப்போ என்ன எங்கே கொண்டு வராங்க? முதல்ல சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தவங்க இயேசுவை கொலை செய்யணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இருக்குது. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாதகம். இது எவ்வளோ ஒரு கொடுமையான மனசு உள்ளவங்க இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆளை கொள்வான். இதெல்லாம் நியாயமா? இப்போ அவன் நியாயம் கேட்குறேன். நான் இவனை பார்த்து இது நியாயம் இல்லைன்னு. இப்போ அந்த யூதர் என் முன்னால் தான் நான் கேட்பேன். இதை நம்ம இருந்தாங்கன்னா என்ன செய்வேன்? நீ பேசுறது முதல்ல நியாயமாயா? கொலை செய்யணுன்ற உன் எதிர்ப்பை காட்டு, உனக்கு ஆட்சேபனை வேணா சொல்லிட்டு போ. உடனே கொண்டு நம்ம கொள்றது நியாயமா? இது ஒரு தீர்வா? இப்போ எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்கன்றதை யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர், நான் முன்பே சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், ஆண்டவர் எதற்கு அவங்கள்ட்ட போய் மோதுறாரு? ஆண்டவர் மோதலை. எதற்கு இந்த மோதல் போக்கு உருவாகிறது போல இந்த ஆண்டவர் இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று சொன்னால், நான் முன்பு சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். ஓய்வு நாளிலே நாம் ஊழியம் செய்யணும், கர்த்தரையும் ஆராதிக்கணும், எஞ்சிய நேரங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இயேசு அதை தான் செய்தார். அதை செய்வது காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வாழ்ந்து காண்பிச்சார். நிறைய இடத்துல நான் உங்களுக்கு நிறைய வசனம் கோட் பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா? இயேசு ஓய்வு நாளில் நிறைய பேருக்கு செய்ததாக நான் சொல்கிறேனே. செய்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், வெறும் ஆராதனையோடு இல்லாமல், கர்த்தரை ஆராதிப்பது மட்டும் இல்லாமல், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். நான் சொன்னது போல ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியா, வில்லேஜ் மினிஸ்ட்ரியா, இல்லை ஒரு யாராவது வியாதியஸ்தரில் அதே பேர் நிறைய பேர் நீங்கள் சபைக்கு வரல. இன்னைக்கு நிறைய பேர் வரல. போய் அவங்கள போய் சந்திக்கிறீங்களா? விசாரிக்கிறீங்களா? ஏன் வரலன்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் நோயினால், வியாதினாலே பாதிக்கப்பட்டு ஒரு சிலர் வராமல் இருக்கிறாங்க. விசாரிச்சிருக்கீங்களா? நீங்கள் போய் ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன உடம்புக்குன்னு போய் பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இதை தான் நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எனவே ஆண்டவர் பர்பஸாக இந்த காரியத்தை செய்கிறார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த சம்பவத்தில் என்ன பார்க்குறோம்? எனவே யூதர்கள் கேட்ட நியாயம் என்ன? இது நியாயம் இல்லையா? இது நியாயமா என்பதை இப்போ நீங்கள் எது நியாயம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் நிதானிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார்ல, நியாயம் என்னதென்பதை நீங்களே தீர்மானிக்காமல் இருப்பதுன்ற. இப்போ நமக்கு இந்த வேத பகுதியை தியானித்ததன் மூலமாக உங்களுக்கு நியாயம் என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எது நியாயம்? இந்த யூதர்கள் சொல்கிறது நியாயமா? அவங்க சொல்கிறாங்க நியாயம் இல்லை என்று சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு செய்தது நியாயமா இல்லையா? இந்த வியாதியஸ்தன் செய்தது நியாயமா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த நியாயத்தை சொல்லணும்.
நான் இப்போ உங்கள் பதில் கேட்கல, நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டோம், ஜெபம் பண்ணுவோம். நியாயமா இல்லையான்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு நியாயத்தை பற்றி உணர்த்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு நியாயமான காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் செய்த ஒரு நியாயமான காரியம். அந்த வியாதியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, எந்த சூழ்நிலை இருக்கீங்க? ஒருவேளை அதே போல் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாரும் கண்டுகொள்றது இல்லையா? உங்களை யாரும் விசாரிக்கிறது இல்லையா? பிரைஸ் காட். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்க வருகிறார், உங்களை விசாரிக்க வருகிறார். ஒருவேளை நீங்கள் அந்த மனுஷனை போல படுத்த படுக்கையில் இல்லாமல் போனாலும் உன் சரீரத்தில் பலவீனங்கள் வியாதிகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ எழுந்து நட. நடக்க முடியலன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்காங்க. எழுந்துரு, நட. எழுந்திருக்க முடியலன்னு சொல்லாத. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையினாலே உனக்கு பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒரு குணமாக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்திலே தேவன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவி உன்னை சந்திக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தீபாலாதார ஷதல் அதுராக்கிறவர். உன் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது? உன் சரீரத்தில் என்ன வியாதி இருக்கிறது? ஓ, எந்த ஒரு பலவீனத்தோடு நீ வந்திருக்கிறார்? கர்த்தர் இந்த நாளிலே உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அவர் விடுதலையை அவர் கட்டளையிடும்படியாக வந்திருக்கிறார். ரீபா காமா ரீஷங்கலா துராக்கிறவர். ஓ ரீபாலாதாரா ரீஷ, விடுதலை பெற்றுக்கொள்ளு மகளே, விடுதலை பெற்றுக்கொள்ளு, சுகத்தை பெற்றுக்கொள்ளு. ரீபா காந்தாரா ரீ சந்தானமலா காரா ரீ சதியா துராக்கிறவர். ஓ, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் சரீர பலவீனத்திலிருந்து பலவீனம் நீங்கி நீ சுகமடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஓ, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெறுவாய், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஓ, விசுவாசத்தோடு இரு. தெய்வீக சுகத்தை, தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள், தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள். ஓ ரீபா கமான ஈசந்தனமனான், நீ எழுந்து நட. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார், நீ நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபாலதர ஷதலத, உன்னை நடக்க செய்கிற, நடக்க வைக்கிற ஓ கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகாபாலதர ஷதலதுராகரவா. முடியலை என்று சொல்லாத, முடியாது என்று சொல்லாத, முடியாது என்று சொல்லாத. அவன் முடியவில்லை என்று அந்த வியாதியை சொல்லவே இல்லை. இயேசு சொன்ன உடனே அவன் எழுந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாரு, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாரு, விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை நம்பு, கீழ்ப்படி, விசுவாசி, ஒப்புக்கொடு, அற்புதத்தை எதிர்ப்பார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ ரிபாலாதாரா சந்தனமலா கராதி சந்தினிதாரா கரபரா. ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக விடுதலை, தெய்வீக வல்லமை ஒரு சரீரத்தில் இப்போது இறங்குகிறது. ஓ ரிக்கமராந்தரது நம்முடைய தேவன். ஓ, இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஓ ரிபாலாதார், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் நடுவிலே நமத்திலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சரீரத்தை தொடுகிறார். பலவீனமான உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். பலவீனமான இடத்திலே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்கள் தெய்வீக விடுதலை, சுகத்தையும் ஆரோக்கியத்தை இப்போது தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் விசேஷித்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே,
நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே. நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை தொடணும், கர்த்தருடைய வல்லமையினை தொடணும், தெய்வீக விடுதலை சுகம் எனக்கு வேண்டும், இந்த அற்புதத்தை நான் காணணும், இந்த அற்புதத்தை நான் பார்க்கணும் என்று சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க ஆண்டவரை நோக்கி உங்க வலது கரத்தை நோக்கி வலது கரத்தை தூக்கி சொல்லுங்க. அப்படி ஒரு விருப்பம், வாஞ்சை, விடுதலை, அற்புதம் எதிர்பார்க்கிற நீங்க உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும், விடுதலை தாரும், நன்மை செய்யணும், ஓய்வு நாளில் நன்மை செய்வேன், ஒரு ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி கேளுக்கு கர்த்தர் உதவி செய்வார்கள். அன்பின் பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே வார்த்தை வசனத்தை கேட்டு ஒரு கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக. அண்டவரே, தீராத நோய்கள், வியாதிகள், கட்டுகள், சகல விதமான பிசாசின் கட்டுகள், பில்லிசுனி கட்டுகள், செய்வினை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், நல்ல கட்டுகள் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் இருக்க எல்லா குறைபாடுகளையும், வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவீராக, கர்த்தர் சுகமாக்குவீராக. சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசு நாமத்தினாலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலையும் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தூரத்திலிருந்து வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அனைவரும் மீது உடைய வல்லமை இறங்கட்டும், தெய்வீக வல்லமை இறங்கட்டும், சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அனைவரும் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, ஆளுகை செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.